بسم الله الرحمن الرحيم اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما اللهم إنا نسألك علما نافعا اللهم إنا نعوذ بك من علم لا ينفع اللهم إنا نسألك من خير ما سألك منه عبدك ونبيك محمد صلى الله عليه وسلم وأعوذ بك من شر ما استعاذك منه عبدك ونبيك محمد صلى الله عليه وسلم وأنت المستعان وعليك البلاغ لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. மிஷ்காத்துல் மசாபிஹில் கிதாபு சலாத்தில் பாவ் மா யுக்ராவ் பாத தக்பீர்ன்ற பாடத்தில் பார்த்துட்ருக்கோம். அல்லாஹ்வுடைய கிருபையில் ஏற்கனவே கிதாபுல் ஈமான், கிதாபுல் இல்மு, அதுக்கு பிறகு கிதாபுல் தஹாரத் பார்த்துட்டு அது பிறகு கிதாபு சலாத்தில் இப்போ தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வர்றோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்தில் முடிஞ்ச அளவுக்கு இதை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை, நிறைய ஹதீஸுகளை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா கொடுத்தருள் புரிவானாக. அடுத்த வருடத்திலேயும் இன்ஷா அல்லாஹ் திருமதி ஆரம்பித்தாலும் இன்னொரு பக்கம் மிஷ்காத்துடைய வேறு பாபுகளை இன்ஷா அல்லாஹ் ஓதக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அல்லாஹ் அமைச்சு கொடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் பாட ரீதியாக நம்ம நிறைய முன்னெடுப்புகள் எடுக்கணும். அது இன்ஷா அல்லாஹ் மன்திக்கு நம்ம லேசு மாதம் தான் ஓதி இருக்கிறோம். தஸ்ரீஹுல் மன்திக்குன்ற கிதாப் ஓதுறதுக்கு பிளான் பண்ணியிருக்குது. ஒரு உஸ்தாதையும் கேட்டிருக்கிறேன் புக்கிங். ஒரு 3 நாள் கிளாஸ் தேவைப்படுது, 3 நாளில் முடிச்சிடலாம். நம்ம மன்திக்குன்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபன்னு. அது இது சம்மந்தப்பட்டதாக இல்லைனாலும் அது கொஞ்சம் அறிவை ஷார்ப் பண்ணுறதுக்கும் அடுத்த கட்டத்தை நம்ம போகிறதுக்கு மன்திக்கு ரொம்ப முக்கியமானது. மன்திக்கு பாடத்தை நடத்தி கொடுக்க சொல்லி காலையில் ஒரு உஸ்தாதை புக் பண்ணியிருக்குது. சில ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி நாட்களில் அவங்க கேட்டிருக்கிறாங்க. வரும் பட்சத்தில் நம்ம தஸ்ரீஹுல் மன்தி கிதாபை ஆர்டர் பண்ணி இன்ஷா அல்லாஹ் வாங்கி தஸ்ரீஹுல் மன்திக்கு ஒரு கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நியத்து இருக்குது. ஆனால் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்தில் அடுத்தடுத்து வேறு கிதாபுகள் பல விதங்களில் நம்ம முயற்சி எடுக்கணுன்ற நியத்து இருக்குது. நான் அதை நீங்கள் தான் என்ன செய்யணும், பாடங்களை கரெக்டாக பயன்படுத்தி வேஸ்ட் பண்ணிடாமல் இல்மை நிறைய கரெக்டாக நம்ம வளர்த்துக்கணும். மார்க்க கல்வி விஷயத்துலையும் பொடுபோக்காக இருந்துடக்கூடாது, நம்முடைய திறமையை வளர்க்கக்கூடிய விஷயத்துலையும் பொடுபோக்காக இருந்துடக்கூடாது. ஸ்கில் டெவலப்மெண்ட், பேச்சு, பயானு, அரபி, இங்கிலீஷு, இப்படி மற்ற விஷயங்கள் அது எதுலேயும் பொடுபோக்காக இருந்து இனிமேல் வரக்கூடிய காலத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இப்போ கோல்டன் அப்படின்னு என்ன சொன்னாங்களே, கோல்டன் என்ன சொன்னாங்க, கோல்டன் பீரியட்ஸ், அந்த மாதிரி பயங்கர டேலண்ட். இவர் சாதாரண கிடையாது, ரொம்ப டேலண்ட். உங்களுக்கு 4 மாதம்தான், 4 மாதத்தில் முழு குரான் மனப்பாடம் பண்ணிட்டார். உங்களுக்கு எப்படி நான் மண்டை இருக்கும், இப்போ நல்லா அறிவு. இந்த மாதிரி தான் நம்மளும் ஒரு போஸ்டிங். இப்போ பாருங்கள், ஜம்முண்டு இல்லை, ஏற்கனவே பணக்காரங்க தான் ஃபேமிலி, அவங்க தான் பெரிய கறிக்கடை வச்சுருக்குறாங்க. ஆனால் இன்றைக்கி மாஷா அல்லாஹ் இவரும் கொஞ்ச நாளில் செட்டில் ஆயிடுவார். அவ்வளோதான், முடிஞ்சு கதை. அடுத்து இவருடைய பிள்ளைங்களை எப்படி படிக்க வைப்பார் பாருங்கள். இதோடைய பிள்ளை சாதாரண ஸ்கூலில் படிக்க வைப்பார், பெரிய சென்னையிலே இருக்கக்கூடிய கோடீஸ்வரம் படிக்கக்கூடிய ஸ்கூலில் படிக்க வைப்பார். லைஃப் ஸ்டைலே மாறிடும், பொருளாதார பின்னணி எல்லாமே மாறிடும். இப்போ நம்ம அதனால் நம்ம இந்த துறையில் இருந்தால் பெரிய அளவில் மாறவும் மாட்டோம். வேணா எடுத்து மேலே வை. இந்த துறையில் இருந்தால் பெரிய அளவில் மாறவும் மாட்டோம். இப்போ ஐடி இந்த மாதிரிலாம் போய்ட்டு கல்ச்சர் மாறிடும். பார்த்தாச்சு, நிறைய ஐடியில் வேலை பார்க்குறவங்களாம் பார்த்தாச்சு, எல்லாம் மாறிடும். அந்த பேணுதல் குறைஞ்சிரும், தொழுகையில் பாபந்தி குறைஞ்சிரும், வாழ்க்கை எல்லாமே மாறிடும். பேருக்கு ஒரு மற்றவங்க மாதிரி ஒரு முஸ்லீமாக இருப்போம், நம்முடைய பார்வையை பேண முடியாது. பக்கத்தில் ஃபுல்லாக அழகான பெண்களை உட்காந்தா நான் பார்க்க மாட்டேன்னா உட்காந்துருப்பேன். சும்மாவே நம்ம அலைப்பாயுது நம்ம உள்ளங்கள். சஹாபாக்களே உச்சகட்டமான சஹாபி அபு ஹுரைரா. அந்த அபு ஹுரைராவே என்ன துவா செஞ்சாங்க, நான் திருடுவதை விட்டும் ஜினா செய்வதை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுறேன்னாங்க. எவ்வளோ பெரிய சஹாபி! அவங்களா போய் ஜினா செய்வாங்களா? அதெல்லாம் நினச்சி பார்க்க முடியுது. ஆனால் அவங்க துவா செஞ்சாங்க, எல்லாம் ஜினாவை விட்டு என்னை பாதுகாத்து, திருடுவதை விட்டு பாதுகாத்துடு. அப்போ ஒரு மனிதனுடைய மாகுல் மாறும் போது எல்லாமே மாறிடும், பேணுதெல்லாம் பறந்துடும். இன்றைக்கி வேணால் நம்ம அவுளியா மாதிரி தெரியலாம், தொழுகிற மாதிரி தெரியலாம். ஃபீல்டு அந்த ஐடி ஃபீல்டெலாம் போயிட்டா கசாம்சான் ஆயிரும். ஐடி ஃபீல்டில் அப்படி
ஒரு தவறான அதுலேயும் போய் ஸ்டெடியாக இருக்கிறதுலாம் ஒரு பெரிய சவால் தான். அது சிலருக்கு தான் அந்த ஒரு இது கிடைக்கும். அது பிறவியிலேயே அந்த ஒரு இதோடு வர்றவங்களும் கிடைக்கும், விலாயத்தோடு வர்றவங்களும். நம்ம விலாயத்தில் நம்ம என்ன விலாயத்தில் இருக்கோம் நமக்கு தான் தெரியும். நம்ம பாரெல்லாம் பேண முடியாது. பக்கத்தில் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, ஃபேண்ட்டு செட்டை போட்டிருப்போம், ஃபேண்ட்டு டிஷர்ட்டு போட்டிருக்கோம் ஒரு பொம்பளை, என்னானசு எப்படி இருக்கும்? அரைக்குறை ஆடையோடு இருப்பாங்க, உங்கள்கிட்ட வந்து ஹேண்ட் ஷேக் கொடுப்பாங்க. எப்படி தவிர்ப்ப? பக்கத்தில் இருக்கிற அம்முட்டு பேரும் குடிப்பான். குடின்றது நமக்கு தான் ஹராம், மாற்று மதத்தினருக்கு ஹராம் கிடையாது. அவங்க அதை ஹராமாக கருதலை. ஒருத்தன் தன்னுடைய உடலுக்கு பாதிப்பு ஏற்படும் குடிக்காமல் இருந்தாலே ஒழிய, டெய்லியும் குடிக்கிறவன் இருப்பான், வாரத்துக்கு ஒரு தடவை குடிக்கிறவன் இருப்பான், மாதத்துக்கு ஒரு இருப்பான், வருஷத்துக்கு ஒரு தடவை குடிக்கிறவன் இருப்பான். ஆக மொத்தத்தில் குடிக்கிறது ஹலால். நம்ம ஒரு சொட்டு ஃபகலீலுஹு வ கசீரு ஹராமுன். நான் கொஞ்சம் குடித்தேங்க ஹராம், நிறைய குடித்தேன் ஹராம், ஒரு சொட்டு குடித்தேன் ஹராம், எல்லாமே ஹராம் தான். அவங்க அப்படி இல்லையே. உன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க. ஓன் ஈமான், ஓன் தக்குவா, நீ எப்படி அதை ஸ்டடி பண்ணுவ? பார்ட்டி ஒரு 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 ட்ரைனிங்குன்னு போடுவாங்க. உதாரணமாக 5 நாள் ட்ரைனிங் அப்படின்னு போடுவாங்க. அதில் ஒரு நாள் என்ன செய்வாங்க, பார்ட்டி வைப்பாங்க. எல்லாமே ஹம்ரு ஷேர் பண்ணப்படும். ஆண் பெண் கலந்தா டான்ஸ் ஆடுவாங்க. நீ என்ன பண்ணுவ அந்த நேரத்தில்? எப்படி நடந்துக்குவ? நான் அவுளியா அப்படின்வியா? அங்கே 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 அவங்களோட கலந்து இருக்கிற வேறு சொல்ல ஏற்படும். இந்த இடத்துல உன்னுடைய ஈமானுடைய நிலை என்ன? ஆனால் அரசு வேலை வாய்ப்புன்னு போயிட்டா மாஷா அல்லா கண்ணியமான ஒரு வேலை. நீ வேலைக்கு போகிறையோ இல்லையோ உனக்கு லீவு நேரத்துக்கு சம்பளம் வந்துடும். உலகமே இயங்கலை குறைஞ்சாலும் உனக்கு சம்பளம் வர்றதை என்ன செஞ்சிடும், வந்துக்கிட்டே இருக்கும். 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம், முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், நம்ம முஸ்லீம் சமுதாயத்துக்கு ஹெல்ப் பண்ணலாம். லஞ்சங்க வாங்காமல் நம்ம வந்து என்ன செய்யலாம், இந்த பொறுப்புகளில் இருந்து நிறைய பேருக்கு உதவி செய்யலாம், ஈஸியாக கிடைக்க வைக்கலாம். அப்போ நிறைய பேருடைய துவா நமக்கு கிடைக்கும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அரசு அதிகாரிகிட்ட வந்து தான் ஆகணும். ஒரு விஏகிட்ட போய் தான் ஆகணும், ஒரு தாசில்தார்கிட்ட போய் தான் ஆகணும், ஒரு கலெக்டர்கிட்ட போய் தான் ஆகணும். அந்த இடத்துல நம்ம உட்காந்துருந்தா 4 பேருக்கு எவ்வளோ ஈஸியாக ஹெல்ப் பண்ணலாம். இப்போ எல்லாருடைய துவா கிடைக்கும். மகாராசன் ஒரு பட்டா வாங்குறதா இருந்தாலும் அவ்வளோ அலைய விடுவாங்க. ஒரு இடத்துக்கு பட்டா வாங்குறதா இருந்தால் நீ ஈஸியாக செஞ்சிடலாம், ஈஸியாக சைன் போட்டு கொடுத்துடலாம். அப்போ எல்லாருடைய துவா கிடைக்கும், கண்ணியம் கிடைக்கும். போகிற வர்றவங்களாம் கண்ணியம் செய்வான். அது ஒரு அற்புதமான இது. ஒரு பக்கம் பெரிய வேலைகள் இருக்காது. காலிலேருந்து அழகாக ஒரு குறிப்பிட்ட நேரம் தான், இத்தனை மணிக்கு, அப்புறம் ஃப்ரீ, மறுபடியும் மத்தியானம் இத்தனை மணிக்கு, அதுக்கப்புறம் சாயங்காலம் ஃப்ரீ. உன்னை யார் டிஸ்டர்ப் பண்ண போகிறா? நீ அடுத்து வேறு ஏதாவது நீ என்ன செய்யலாம், ஃப்ரீயாக இபாதத் அப்படி இப்படின்னு அவுளியாவாயிடலாம். உன்னுடைய லைஃப்பை பார்த்துக்கலாம் நீ. அதனால தான் மாற்று மதத்தினர்கள் அதை நோக்கி போகிறாங்க. மாற்று மதத்தினர் ஏன் அதை நோக்கி போகிறாங்க? இங்கெல்லாம் ஒரு 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 மிகப்பெரிய ரெவென்யூ ஆஃபீஸர் வந்தார். ஒரு நீங்களாம் 1வது சுமராக இருக்கும்போது முடிக்க வரத்துக்கு முன்னாடி அவர் சொன்னார், ரெவென்யூ ஆஃபீஸர் ரொம்ப அனுபவமானவர், ஜியோக்கெலாம் மேலே ஆரை. அவர் சொன்னார், அவங்க வீட்டில் பார்த்தா அந்த காலத்தில் கஞ்சி சாப்பாடே கிடைக்காது, கஞ்சி குடிச்சு தான் நாங்களாம் வளர்ந்தோம், சோறே எங்களுக்கு கிடைக்காது, பயிரை வந்து இதை பண்ணி கட்டி அதை சாப்பிடுவோம், அவ்வளோ ஏழ்மை. ஆனால் எங்கள் அப்பா அம்மா வந்து காஃபி பச்சை எங்கள் அப்பா அம்மா வந்து எப்படியாவது அரசு பொறுப்பில் வரணும்னு எங்களை கொடுத்தாங்க. இன்றைக்கி நான் வந்து இவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருக்கேன். இப்படி ஒவ்வொருத்தர் அவர் சொன்ன உண்மை தான். எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை அடையிறாங்க. ஹோட்டலில் வேலை பார்த்து வீடு இப்படிலாம் பார்த்து போஸ்டிங் அடையிறாங்க. நமக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, நம்மளால் முடியும். ஃபுல் டைம் நம்ம இந்த இதிலே இருக்கிறோம். அதே நேரத்தில் உலக மார்க்க கல்வியிலையும் நம்ம நல்ல முறையில் வரணும். எதுலேயும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய ஆயுளில் ஒரு நிமிஷம் கழியுது, இதுக்கு பிறகு அது கிடைக்காது. வெறித்தனமாக ஒரு பெரிய லட்சியத்தோட இதுக்கு முன்னாடியே விளையாட்டுத்தனமாக இருந்திருக்கலாம். இது முக்கியமான காலகட்டம். இந்த 3 வருஷம் எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு அமைப்பு இது. எத்தனையோ கேம்பஸுகளில் இருந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு போகிறாங்க. உங்களுக்கு நான் ஒரு ரூட்டு காட்டுறேன், இப்படி போங்கன்றேன், இப்படி பண்ணுங்கன்றேன், இப்படி படிங்கன்றேன், இப்படி பயான் பேசுங்கன்றேன், இப்படி உருவாகுங்கன்றேன், இப்படி திட்டமிடுங்கன்றேன், இப்படி நீங்கள் ஷேப்பாக, இவ்வளோ கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிது. எங்களுக்கு கூட கிடைக்கல. நான் ஓதுற காலத்தில் கூட இந்த கைடன்ஸ் எனக்கு கிடைக்கல. அப்படியே ஓதனா எஞ்சோம், படுத்தோம், தூங்கினோம், அப்படி படித்தோம், எக்ஸாம் வச்சாங்க, எழுதிட்டு போயிட்டோம், முடித்தோம், அவ்வளோதான் முடிஞ்சு. இப்படி வெளியே வந்து எத்தனையோ பேர் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முடித்தவங்களாம் உண்டு. 90% அப்படி தான் முடித்தாங்க. ஆனால் உங்களுக்கு இப்போயே அந்த ரூட்டு காட்டுறோம், இப்படி பண்ணுங்கள், இந்த மாதிரி திறமையாக வாங்க, இப்படி பேச்சா
நம்மளாம் பயான் பேசுனது நம்ம சொந்த குடும்பத்தில் அந்த மாதிரி இருந்தாங்க, அதனால் பேச்சாளர் ஆனோம். வீட்டுக்கு போனோம், அவங்க மோட்டிவேஷன் பண்ணாங்க, இப்படி பேசி, இப்படி பயான் பண்ணி, இப்படி பாயிண்ட்ஸ் எடு, இப்படி வந்து முத்தாலா செய், இப்படி நகுவுப்படி. அதனால் நமக்கு வந்துச்சு. மதுசால அந்த மோட்டிவேஷன் கிடைக்கல. மதுசால சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. பாடம் நடத்துவாங்களா, போவாங்களா, அந்த அப்படியா இப்படியா அப்படி தான் இருக்கும். நீ இப்படி படி, அப்படி படி, இதெல்லாம் வரணும், இப்படி வரணும், ஃப்யூச்சர் இப்படி அதெல்லாம் இப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அது ஒரு வேறு ஸ்டைலில் இருந்துச்சு அந்த காலத்து. அதனால் டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க, எதுலேயும் விட்டு கொடுத்துடாதீங்க. காலைல குரான் செட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க, தூங்கி கழிக்காதீங்க. போன வருஷம்லாம் பல பேர் தூங்கியே கழிச்சிங்க குரான் செட்டில். அப்படி கழிக்காதீங்க. எந்த திறமை நம்ம முடித்த பிறகு நமக்கு கை கொடுக்குன்னு தெரியாது. நம்ம வளர்த்துக்கூடிய என்ன ஸ்கில் வந்து நம்ம கை கொடுக்குன்னு தெரியாது. டப்புன்னு பார்த்தா அதுதான் நமக்கு வந்து பின்னாடி சோறு போடுற மாதிரி ஆகி போயிடும். புரிஞ்சா? உலகத்தில் வெளியே அவ்வளோ போட்டி இருக்குது. வாங்க வாங்க விஜய் வாங்க, உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். அப்படிலாம் எவ்வளோ வேலை வாய்ப்பு கொடுக்க தயாராக இல்லை. ஒவ்வொரு வேலைக்கும் அவ்வளோ போட்டிகள் இருக்குது. அந்த போட்டியில் நம்ம மேலே வரணும்னா நம்ம பெஸ்ட்டாக இருக்கணும் எல்லாத்துலேயும். நாட்கள் கழிக்கலாம், ஈஸியாக கழிக்கலாம். மதுசால ஓப்பி அடிக்கிற மாதிரி உலகத்தில் எங்கேயும் ஓப்பி அடிக்க முடியாது. அப்படிலாம் ஓப்பி அடிக்கலாம். ஆனால் பின்னாடி வருத்தப்பட போகிறது நம்ம தான், நம்ம குடும்பம் தான். அதுக்கப்புறம் ஹோட்டலில் சர்வராக போகிறதும், அதுக்கப்புறம் கறிக்கடைக்கு போகிறதும், கோழி ஏற்றுறதும், இப்படிலாம் போகிறாங்க. கரெக்டாக பயன்படுத்தவும் ஜெயிக்கிறான். ஒருத்தன் ஓதனா ஒருத்தன் பார்த்தா கறிக்கடை, அந்த கறியில் லோடு ஏற்றுவாங்கல்ல, ஹேண்ட் சீட்டில் அடுக்கு பேண்ட் போட்டு லோடு ஏற்றிட்டு இருக்கான் ஒருத்தன் பார்த்தா ஹோட்டலில் வாங்க சார் என்ன சார் வேணும் அப்படின்னு கேட்டுட்ருக்கான். யாராக பார்த்தா ஓதுற காலத்தில் ஓப்பி அடித்தேன். வருஷங்களை கடத்துறது ஈஸி, ஆனால் பின்னாடி போய் இந்த வேலையை தான் பார்க்கணும். அதனால் நல்லா என்ன செய்யும், எல்லா திறமைகளும் வளர்த்துக்குவோம் இன்ஷா அல்லாஹ். அதனால் குரூப் எக்ஸாம் விஷயத்தில் கவனக்குறைவாக இருந்தாதீங்க. ஜூலை மாதம் நல்லபடியாக எழுதுங்க. முஃபீஸு, இல்யாஸு, யூசுஃப் ஹாஃப்ஸா. இன்னும் யூசுஃப் ஹாஃப்ஸா எங்கே போயிட்டீங்க? ஆழ்ந்த சிந்தனைக்கு போயிட்டீங்க. யூசுஃப் ஹாஃப்ஸா அடுத்த வருஷமும் இன்ஷா அல்லாஹ் அதுக்கான ஆஷிக் உமர் அஜிமத்தால் அவ்வளோ சொல்கிறாங்க. இப்படியா நம்ம பெரிய பணக்கார குடும்பம் இல்லை. நீங்கள் பணக்கார குடும்பமாக இருந்தால் நீங்கள் இங்கே ஓதவே வந்திருக்க மாட்டீங்க. இல்லையாச்சும் பணக்கார குடும்பம் இங்கே ஓதுவான். அவன் நேற்றுக்கு அவன் எங்கேயோ ஒரு சிபிஎஸ்சியில் கான்வெண்ட்டில் படிச்சுட்டு இருந்திருப்பான். ஆஷிக்கும் ஒரு பெரிய கோடீஸ்வரனா இங்கே வந்து படிப்பானா? ஆஷிக் எங்கே இருப்பான்? மிகப்பெரிய. இதுதான் யதார்த்தம். நம்ம எல்லாருமே ஏழை. நம்ம அத்தாமார்கள்லாம் ஏழை. ஒரு அன்றாடம் காட்சி, ஒரு நடுத்தர குடும்பம், கஷ்டப்பட்டு உழைச்சி நம்ம தேவைகள் நிறைவேறுது. நம்மளும் இப்படி இருந்தோன்னா நமக்கு வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஒரு ரெவல்யூஷனாக இருக்கணும். நம்ம பிள்ளைங்க என்ன செய்யணும்? நல்லா படிக்கணும், நல்லா பெரியவர்கள் வரணும், பெரிய மாற்றத்தை நோக்கி போகணும். நம்ம 5-10க்கு கஷ்டப்படுற மாதிரி அவங்க கஷ்டப்படக்கூடாது. நிரப்பமாக இருக்கணும். அவனே போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு நம்ம அவனுக்கு செய்யணும். இதைப்படி அதைப்படி இந்தா உனக்கு என்ன வேணால் படிப்பா அப்படின்ற அளவுக்கு நம்ம மாறணும்னா நம்ம ஒரு நல்ல ஒரு முயற்சி நமக்கு இருக்கணும். இல்லை நானும் வந்து தள்ளு வண்டி தான் தள்ளு வண்டா என்ன செய்ய முடியும்? தள்ளு வண்டியை நோக்கி நம்ம போனால் அப்போ நம்ம எதுக்கு படிக்க வச்சாங்க? காசு இருக்குது, அல்லாஹ் அக்பர். காசு தான் இந்த உலகத்தில், அதை நோக்கி தான் எல்லாம் ஓடுறாங்க. அதனால் அதை நம்ம வளர்த்துக்கிறதுக்கு நம்ம இதுதான் சரியான காலம். இதை விட்டுட்டு அடுத்து கிடைக்காது. அதனால் நான் தான் சொன்னேன் குரூப் எக்ஸாம் நான் என்ன சார் போஸ்டிங்காக கிடைக்க போகுது, நான்லாம் போய் பாஸ் ஆகணும். பரவாயில்ல போ, 6th to 10th புக்கை ஓரளவாவது தெரிஞ்சுக்கோ. நாளைக்கு நீ டியூஷன் நடத்தி பொழைச்சிக்கலாம். இன்றைக்கெலாம் வந்து டியூஷன் நடத்தினா பெரிய பணக்காரன் ஆயிடலாம். டியூஷன் தேவைப்படுது. ஸ்கூலில் ஒழுங்காக சொல்லித்தர மாட்டேறாங்க. ஸ்கூலில் ரைட்டாக அறக்குறையாக விட்டு டியூஷன்ன்றாங்க. டியூஷனில் சம்பாதிக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், குரூப் எக்ஸாம் நீ அதைத்தான் அடையணும்னு இல்லை, போ முயற்சி. அதை போ, தக்தீரில் இருந்தால் அது கிடைக்கும் கண்டிப்பாக. இல்லையா உனக்கு ஒரு ட்ரைனிங் தானே, எதுவும் வீணாகாது. ஒரு 6th to 10th புக்கை நீ கிளாரன்ஸ் பண்ண மாதிரி ஆச்சே. நாளைக்கு இந்த அனுபவத்தில் 6th to 10th நீ பயிற்சி அடைஞ்சல, இந்த அனுபவத்தில் நீ ஒரு டியூஷன் சென்டர் வச்சா கூட பொழைச்சிக்கலாம். பள்ளப்பட்டியிலே ஒரு டியூஷன் சென்டர் வைக்கிறோம், சூப்பராக நடத்தலாம். ஒரே இடத்துல மதரசா கல்வியும் கிடைக்கிது, டியூஷனும் கிடைக்கிது. ஒரு பேனர் போடுறீங்க, 6th to 10th உங்களுக்கு இதோட நேரம், உதாரணமாக மகரிப்லேருந்து இத்தனை மணி நேரம், 9 மணி வரைக்கும் டியூஷன், உங்களுக்கு இவ்வளோ நேரம் மார்க்க கல்வி, இவ்வளோ நேரம். என்ன திரண்டுருவானுங்க. உங்களுக்கு அட்மிஷன் போட முடியாது. கூட உங்களை மாதிரி 2 ஸ்டாஃபை போட்டுக்கிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. அதில் ஒருத்தருக்கு நீங்கள் 1000 ரூபா வைங்க, ஒரு 500 ரூபா வைங்க, 30 பேர் உங்கள்கிட்ட படிக்கிறாங்க. எவ்வளோ ஆச்சு? 15,000 ரூபா ஆச்சு. இன்னும் நீங்கள் டெவலப் ஆகி ஒரு 2 ரூம் பிடிக்கிறீங்க,
3 ரூம் பிடிக்கிறீங்க, வீட்டிலே வச்சு நடத்திட்டு போயிடலாம். நீங்கள் கஷ்டப்படவே தேவையில்லை, ஈஸியாக சம்பாரிச்சிடலாம். எங்கள் ஊரில் மக்தப் தான் நடத்துகிறான் ஒருத்தன், ஒரு ஆலிமு. என்னென்னா ஆன்லைன் வழியாக ஒரு 4 சிஸ்டத்தை வாங்கி போட்டானா, 3 சிஸ்டத்தை வாங்கி போட்டானா. அவன் என்ன செஞ்சான், இப்படி அவன்கிட்ட படிக்கிறவங்க வெளிநாட்டு வரைக்கும் படிக்கிறாங்களே மக்தபில். ஒரு ஆலிம், பேர் என்னன்னு தெரியல, கேள்விப்பட்டேன். அதில் 2-3 ஸ்டாஃபை போட்டு அவனுக்கு இவன் சம்பளம் கொடுக்குறான். ஒரு ரூமை பிடிச்சி அந்த இதை பண்ணி என்ன செய்கிறாங்க, நம்ம இர்ஷாத் பாயின்னு ஒருத்தர் இருக்கிற நம்ம அவர் பார்த்து அங்கே வேலை பார்க்குறேன்றாரு. 15,000-10,000 சம்பளம்ன்றாங்க. ஒரு இடத்துல உட்காந்துட்டு உலகம் முழுக்க ஆன்லைனில் வழியாக மக்தப் எடுக்கிறாங்க, தீனியாத் எடுக்கிறாங்க. அதில் ஒரு 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 சம்பளம், ஒரு 4 பேருக்கு வேலை கிடைக்கிது. இதுவே நம்ம உலக கல்வியோடு சேர்த்து அடித்து போட்டோன்னா நம்ம இதிலே சம்பாரிச்சிடலாம். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு விஷயத்தை நம்ம இறங்கும்போது பல கோணங்களை யோசிக்கும். இதில் எனக்கு என்ன பெனிஃபிட்டு அப்படி நினைக்கக்கூடாது. இதை வச்சு நம்ம எப்படி நம்ம பெனிஃபிட் அடையிறதுன்னு தான் யோசிக்கணும். நீ ஒரு பெனிஃபிட்டை வச்சு யோசிக்கிறத விட நம்ம கிடைக்கிற ரூட்டில் இதை வச்சு நம்ம எப்படி பெனிஃபிட் அடையலான்னு யோசிக்கணும். இப்போ குரூப் எக்ஸாம் போகிறனால ரெடியாக நாளைக்கு நீ 4 பேருக்கு வழிகாட்டலாம். இது டியூஷனு இந்த மாதிரி பண்ணலாம், சூப்பராக போகலாம். முஸ்லீம் ஊர்களில் இருக்கிறவங்களுக்குலாம் இன்னும் ஒரு பெரிய வாய்ப்பு. நிறைய வதன்னு பிள்ளைய பெற்று வைக்கிறாங்க. நான் பள்ளப்பட்டுலாம் ஜும்மாவுக்கு போவேன், எவ்வளோ மக்கள். எங்கள் ஊரில் எப்படின்னா மக்கள் தொகை அதிகம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க, இப்படி ஒரு ஊரான்ட்டு. ஜும்மா நேரத்துக்கு பெரிய பள்ளியாசலில் போய் அப்படி நின்றுக்கினா மேலே ஃப்ளோரில், எப்பா ஒரு 8th ஒரு 5th ஒரு 12th வரைக்கும் இருக்கிற பசங்களே ஒரு 600-700 பேர் இருப்பாங்க ஒரு பள்ளியாசலில். எனக்கெல்லாம் ஒரு கட்டத்தில் ஆரம்பத்தில் அட்மிஷன் போடும் போதெல்லாம் எவனை பார்த்தானா இவன் வந்துட மாட்டான், மதசாக்கு நல்லா இருக்கானே பார்க்குறதுக்கு, இவன் மதசாக்கு வந்துட மாட்டான். அவ்வளோ பேர் இருப்பாங்க ஒரு பள்ளியில். இப்படி 25 பள்ளிவாசல் இருக்குது, 25 பள்ளிவாசல்லையும் கூட்டமாக இருக்குது. 25 பள்ளிவாசல்லையும் சின்ன பசங்க வர்றாங்க. அப்போ எவ்வளோ பெரிய மக்கள் தொகை உள்ள ஊராக இருக்கும் பாருங்கள். அப்போ எவ்வளோ நம்ம அந்த ஊரில் செஞ்சாலும் தேவைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். எத்தனை மதரசா உருவாக்கினாலும் அந்த மதரசாவுக்கு ஆள் இருக்கும் அந்த ஊரில். எத்தனை டியூஷன் சென்டர் ஆரம்பித்தாலும் அந்த ஊரில் படிக்கிறதுக்கு ஆள் இருக்கும். தேவைகள் அவ்வளோ, ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரென்த்து. தரத்தை மட்டும் கொடுத்து காமிச்சிட்டேன், ஏங்க இங்கே வாங்க தரோங்க அப்படின்ட்டா வந்துடுவாங்க. தரத்தை மட்டும் தான் காட்டணும், கேர்னஸ் காட்டணும், அக்கறை காட்டணும், கைட்னஸ் நல்லா பண்ணனா ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரென்த் வந்துடும். இதை தான் இன்றைக்கி உலகத்தில் எவனும் செய்யறதில்லை. மதரசா ஆரம்பிக்கிறாங்க, டியூஷன் ஆரம்பிக்கிறாங்க, ஸ்கூல் கேர்னஸ் பண்ணுறதில்ல. வர்றான் போகிறான், அவனுக்கு ஒரு கைட்னஸ் கொடுக்கறதில்ல. இதை சரியாக நம்ம அக்கறையோட கைட்னஸ்ஸு வழிகாட்டினாலே எல்லோரும் வந்துடுவாங்க, ஸ்ட்ரென்த் வந்துடும். சூப்பராக நடத்தி யூஸ்வாஸெல்லாம் ஆரம்பித்தாருன்னா ஊரில் பெரிய அளவில் வந்துடலாம். மாதம் டேர்ன் ஓவர் 30,000-40,000 ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் ஒரு ஈடுபாடு, ஒரு முயற்சி, அக்கறை, வெறி, சுயநலம் இல்லாமல் கொஞ்ச நாள் எஃபர்ட் போடணும். எஃபர்ட் போட்டு நம்ம நின்றுட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம தான் ராஜா அந்த ஃபீல்டில். எதுக்கு சொல்ல வரணும், அந்த குரூப் எக்ஸாம் இதெல்லாம் நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. என்னன்னு கேட்காதீங்க, நிறைய நன்மைகள் இருக்குது. ரமத்துல்லா சிஏ ஆன்லைன் வழியாக படிக்க போகிறாரு. அதை அடையிறது அடுத்த கட்டம். அவங்க அத்தா என்ன செய்கிறாங்க, அதுக்கு உண்டான ஃபீஸை கட்டுறாங்க, 9,000 ரூபா கொடுத்து அதில் ஜாயின் பண்ணுறாங்க. பிள்ளைக்காக என்ன செய்கிறாங்க, எதையும் அவங்க செய்கிறதுக்கு தயார். அடுத்தடுத்த ஃபீஸுகள், அந்த பல ஸ்டேஜுகள் இருக்குது, அதெல்லாம் கட்டுறது தயார். ஆனால் இப்போ என்னென்னா ரஹ்மத்துல்லா அதில் இறங்கும் போது அதை அடையிறதுன்றது அவருடைய ஹார்ட் ஒர்க்கில் இருக்குது. ஆனால் அந்த ரூட்டில் அவருக்கு ஒரு அனுபவம் கிடச்சிரும். சிஏக்கு போகிறவங்க எல்லாருமே ஆடிட்டர் ஆன சரித்திரம் கிடையாது. ஐஏஎஸ் படிக்க போனவங்க எல்லாருமே கலெக்டரான சரித்திரம் கிடையாது. ஆனால் ஒரு 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 என்ன கிடைக்கும், ஒரு அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவம் இன்னொரு அதுக்கு அடுத்து கீழே இருக்கிற ஸ்டேஜ் அடையிறதுக்கு உதவும். இப்போ ஒரு 7 வருஷம் ஐஏஎஸ் படிக்கிறதுக்காக டெல்லியில் போய் தங்கியிருக்காரு. 7 வருஷம் டெல்லியில் தங்கியிருந்தாங்கன்னா எத்தனை லட்சம் செலவாயிருக்கும் யோசிங்க. ரூம் எடுத்து தங்கியிருப்பார், சாப்பாடு செஞ்சு சாப்பிட்ருப்பார், அங்கே போக்குவரத்து செலவு 10 லட்சம், எத்தனையோ லட்சம் 10 லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணாராம் அவங்க வீட்டில். ஆனால் அவ்வளோ லட்சங்கள் செலவு பண்ணதுக்கு இப்போ பெனிஃபிட் என்ன, குரூப் 2 அவருக்கு ஈஸியாக போச்சு. அடித்து போஸ்டிங் டாக்குன்னு எழுதினாரு, போய் உட்காந்துட்டார். பெரிய டார்கெட்டு, அதில் கிடச்ச அனுபவத்தை வச்சு அதுக்கு அடுத்த டார்கெட்டில் உள்ளே போயிட்டார். இதுதான் அதான் நமக்கு என்னென்ன வாய்ப்புகள் வழிவகைகள் கிடைக்குதோ அதை பொடுபோக்காக நம்ம எடுத்துக்காமல் அதில் எப்படி நம்ம மேலே வர்றது. ஒரு மன்றம் இருக்குது, அந்த மன்றத்தை எப்படி நம்ம பயன்படுத்துறது, இப்படி நம்ம ஒவ்வொன்றையும் கணக்கு போட்டாலே வெளியே போகும்போது நமக்கான வேலை வாய்ப்புகளும் நமக்கான இதுகளும் கிடைக்கும். சோம்பேறியாக உட்காந்துக்கிட்டு அப்படியே தூங்கிக்கிட்டு கிடைக்கும் போது தான் கிட்டு கிட்டுன்னு ஓடிக்கிட்டு
எதுக்கும் இல்லாமல் கிடைக்கிற டைமெல்லாம் எப்படியாவது தூங்கிடணும். எப்படா தூங்குற டைம் கிடைக்கும், தூங்குறதுக்காகவே வாழ்கிறாங்கல்ல. இப்படி இருந்துச்சுன்னா லைஃப் எப்படி இருக்குன்னா சொல்ல முடியாது. அப்படி தான் இருக்கும். தூங்குறதுக்காக வாழ்கிறான் ஒரு சில பேர். சின்ன அதாவது ஒரு நிமிஷம் கேப் கிடைச்சாலும் படுத்துடணும். எப்படா பாடம் இல்லாமல் இருக்கும், எப்படா யாருமே வராமல் இருப்பாங்க, நம்ம தூங்குவோம். இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? உலகத்தில் பெரிய பெரிய சாதனை படைக்கிறவங்களாம் கம்மியாக தூங்குறவன் அறிக்கை சொல்லுது. நரேந்திர மோடி பிரதமராக இருக்கிறாரு, பெரிய பில்கேட்ஸ், இவங்கெல்லாம் பட்டியலே போடுறாங்க கூகுளில். இவங்கெல்லாம் கம்மியாக ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தூங்குறாங்க, 2 மணி நேரம் தூங்குறாங்க, 3. ஏன்னா முதலமைச்சராக இருக்கிறவங்க, பிரதமராக இருக்கிறவங்க எப்படி தூங்க முடியும்? போய்கிட்டே இருக்கணும், அடுத்த நாடு போகணும், இங்கே போகணும், அங்கே போகணும். அவங்களுக்கு அந்த சஃபரில் தான் தூக்க வாய்ப்பே கிடைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி கார் செட்டிங் இருக்கும். தூக்கம் ரொம்ப குறைவு. 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் இப்படி தான் தூங்குறாங்க. ஆனால் சாதனை படைக்கிறாங்க. நீ தூங்குறது மனுஷனுக்கு அத்தியாவசிய தேவையான டைம் போக இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் நான் தூங்குவேன்னா அப்போ எப்படி இருக்கும்? வாழ்க்கையே தூக்கமாக தான் இருக்கும். தூக்கத்தை படிங்க. புக்ஸ் இருக்குது, லைப்ரரி இருக்குது, லைப்ரரியில் படிங்க, புக்ஸை படிங்க, நிறையா நாலேஜை வளர்த்துக்கோங்க. நிறைய புக்ஸு, சாதனையாளர் புக்ஸ் இருக்குது, பில்கேட்ஸு, அம்பானி, இதெல்லாம் படிங்க. எப்படி அவன் உருவானா. இப்போ நீங்கள் ஒரு தகவல் சொன்னார்ல, கொரியனை பற்றி ஒரு தகவல் சொன்னார். இதெல்லாம் ஒரு நாலேஜ் தானே. அப்பா இப்படிப்பட்ட நாடு, ஒரு கேரளா மாதிரி இருந்த ஒரு சின்ன நாடு எப்படி சாதனை. இப்போ எல்ஜி அவங்க தான் உருவாங்க, இப்போ தான் தெரியுது. சாம்சங் அவங்க தானா, பாடுற எப்படி. அப்போது இதெல்லாம் நமக்கு மோட்டிவேஷன் கொடுக்கும். படிக்கும்போது நான் எதையும் படிக்க மாட்டேன், நான் எதையும் செய்ய மாட்டேன், சாப்பிடுவேன், தூங்குவேன், விளையாடுவேன், சிரிப்பேன், கமாண்ட் அடிப்பேன், கீழே கிண்டல் பேசுவேன், இதுதான் என் லைஃப் ஸ்டைலுண்டா. வெளியே போனால் எப்படி இருக்குது லைஃப் ஸ்டைலு? வெளியே போனால் பின்னி பிசைஞ்சிரும் நம்மளை, நெருக்கி. அப்படி கபரில் 2 விலாவை நெருக்கிற மாதிரி இந்த துனியா நம்மளை வெளியே போனோன்னு நெருக்கும். மழை போல் தேவைகள் நம்ம முன்னாடி வந்து குமியும். அந்தந்த நேரத்தில் என்னென்ன நடக்குன்னே சொல்ல முடியாது. ஒருத்தன் என்கிட்ட ஓதி முடித்தான். ஓதி முடிக்கிற வரைக்கும் அவங்க அத்தா நல்லா இருந்தாங்க, நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க. ஓதி முடிச்சோன்னா அவங்க அத்தாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு, பயங்கரமான உடம்பு சரியில்லாமல் போச்சு. செலவுகள் மழை போல், ஒன்றும் செய்ய முடியல. அவன் நினச்சான் நம்ம ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சான். ஓதி முடித்தான், அங்கே பண்ணலாம், இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம்னு நினச்சான். ஓதி முடித்தோன்னே அவங்க அத்தா படுத்துட்டாங்க. ஒன்றும் செய்ய முடியல, சம்பாதிக்க முடியல. மொத்த குடும்பத்துடைய சுமையும் அவன் தலையில் விழுந்துட்டு. இப்போ என்ன செய்வீங்க? இதுக்கு பிறகு படிக்க முடியுமா? இதுக்கு பிறகு டெவலப் பண்ண முடியுமா? இதுக்கு பிறகு ஏதாவது செய்ய முடியுமா? ஒரு சின்ன கோர்ஸ் கூட படிக்க முடியாது. ஏன்னா மழை போல் அத்தா இல்லை, அத்தா படுத்துட்டாங்க. இன்றைக்கி என்ன நடக்கும்னு தெரியாது. மொத்த குடும்பம். இதுதான் ஒரு மனிதனுடைய நெருக்கடியான லைஃப். இப்படிலாம் நடக்கும். எனக்கெல்லாம் நடக்காதுன்னு நினைக்காது. எப்படி வேணால் மாறும் நம்ம காலங்கள். அப்போ இந்த ஒரு 2-3 வருஷம் நமக்கு கிடைக்கிறது தான். அதனால தான் ஒரு கோல்டன் பீரியட்னு சொல்கிறாங்களே. நமக்கு எந்த ப்ரெஷரும் இல்லை, எதுவுமே நமக்கு ஒரே இதுதான், இப்போ ஃப்ரீ. ஆனால் ஓதி முடிச்சுட்டா நமக்கு நெருக்கடி எங்கேருந்து வரும்னா தெரியாது, பிரிச்சுருவானுங்க. அப்போல்லாம் பாசம் அதெல்லாம் கிடையாது. சம்பாதிக்க போ, தண்ட சோறு மாதிரி உட்காந்துருக்காத, பிழைக்க தெரியாதவன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வார்த்தை பேசுவான். நீ வீட்டிலே உட்கார முடியாது. காசு கேட்டு கேட்டு என்ன செஞ்சுருப்ப, வாங்கியிருப்ப, மொத்தத்தையும் கொண்டு வாங்கிடுவாங்க. இப்போ நீ கேட்டு கேட்டு வாங்கவில்லை, எனக்கு 500 போடுங்க, எனக்கு ஃப்ரைட் ரைஸ் வாங்கணும், அது எனக்கு வாட்ச் வாங்கணும், வாட்ச் நெட்டில் ஆர்டர் பண்ணணும், பேக், என்னெல்லாம் கேட்டிருப்ப. ஓதி முடித்தோன்னே மொத்தமாக வச்சு செய்வாங்க. நீ எங்கேயும் தப்பிக்க முடியாது. என்ன இல்லை சார், இவ்வளோ கேட்டல, இப்போ குர்ரா, போடா சம்பாதிக்க, போடா அங்கே போடா, இங்கே போடா, அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது. கடன், இவ்வளோ கடன் இருக்குன்றுவாங்க. 10 லட்ச ரூபா கடன் இருக்குது, அடைச்சிருன்றுவாங்க. என்ன செய்வ? அத்தா சொல்லிட்டாங்க, அவங்க குடும்ப கடன் அடைச்சி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அந்த கடனை ஃபுல்லாக ஒன்று சாட்டிடுவாங்க. நீ பாதி அடன்றுவாங்க. நீ அந்த கடனை தங்கச்சி இருக்கும், அக்கா இருக்கும், அவங்கள கட்டி கொடுக்கணுன்னுவாங்க. கட்டி கொடுக்குறதுக்கு இவ்வளோ ஆகுன்னுவாங்க. பவுன் விலை எவ்வளோ போய்கிட்டு இருக்குது? ஒரு பவுன் என்ன செய்யுது? 60,000-70,000 கிட்ட போய்கிட்டு இருக்கு. 80 வந்துட்டா? 80 வந்துட்டு நீங்கள் 20 பவுன் போடணுன்னுவாங்க, 18 பவுன் போடணுன்னுவாங்க. நீ தான்ப்பா வீட்டுக்கு மூத்த புள்ள, ஒரே புள்ள, என்ன செய்ய, எப்படியாவது இந்த 18 பவுனை போடணும்ப்பா, நான் இவ்வளோ தான்ப்பா சேமித்து வச்சுருக்கேன், எவ்வளோ தான்ப்பா சம்பாதிக்கிறது, எவ்வளோ தான்ப்பா நான் கஷ்டப்படுறது, உடலாம் தளர்ந்துச்சுப்பா, நீ சம்பாதிப்பான்ருவாங்க. என்ன செய்வேன்? நீ கற்பனை செஞ்சதெல்லாம் நடக்காது. அவங்க அந்த இதுக்கு போயிடுவேன், அடுத்த ஓட்டத்துக்கு போயிடுவேன். அது பிறகு உனக்கு கல்யாணம் முடிக்கணும். சும்மாலாம் கல்யாணம் முடிக்க முடியாது. இன்றைக்கி நீ மகன் ரெடி பண்ணணும், கல்யாண செலவு பல லட்சங்கள் தேவைப்படும். அப்போ என்ன சொல்லிடுவாங்க, எப்போ உன் கல்யாணத்தை நீ தான்ப்பா பார்த்துக்கணும் அப்படின்ட்டுருவாங்க. என்றைக்கு நீ சம்பாதிக்கிறியோ என்னைக்கு கல்யாணத்துக்கான மகர் காசும். சில பேரண்ட்ஸ் தான்
மகர் தொகையை அவங்கள கல்யாணம் முடிக்க என் கடமைன்னு செய்வாங்க. பல பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்க, நம்மளை மாதிரி பேரண்ட்ஸ்லாம் என்ன செய்வாங்கண்டா, எப்போ என்னைக்கு நீ வந்து கல்யாண செலவுக்கு உண்டான காசு சம்பாதிக்கிறியோ அன்னைக்கு தான் உனக்கு கல்யாணம்ன்றுவாங்க. அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, கடன் வாங்கி கல்யாணம் முடிப்போம், அந்த கடன் ஓம் பொறுப்புன்றுவாங்க. நீ என்ன செய்வ, கல்யாணம் முடிப்ப, அந்த பொண்டாட்டி அதுக்கு மேலே இருக்கும். அந்த கடன் அடைக்கிறதா இந்த பொண்டாட்டியை திருப்திப்படுத்துறான்றதே பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கும் வாழ்க்கையில். அது வந்து சொல்லும், நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன், எனக்கு இதை வாங்கி கொடுங்க அதை வாங்கி கொடுங்க, அந்த குறை இந்த நொட்டு அந்த நொட்டுன்னும். அதுக்குள்ளே பார்த்தா டபுக்குன்னு குழந்தை பிறந்துடும். குழந்தை பிறந்தாலும் அவனை அப்போ பிறக்கிறதுக்கு பிரசவம் என்ன தான் வந்து பிரசவம் அம்மா வீடுன்னு இருந்தாலும் அதுக்கு செய்யணும், அதை வாங்கி கொடுக்கணும், இதை வாங்கி கொடுக்கணும், ஆரோக்கியமானதை வாங்கி கொடுக்கணும். இப்படி அது போய் பார்த்தா டக்குன்னு ஸ்கூலில் சேர்க்கணுன்றாங்க. ஸ்கூலில் சேர்க்கணும், அதுக்கு இங்கிட்ட ஒரு பக்கம் மனைவி தேவை, எனக்கு கூட செய்யணும் அது செய்யணும், இங்கிட்ட அத்தம்மா நான் தானே உன்னை பெற்றேன் வளர்த்தேன் படிக்க வச்சேன், எனக்கு செய்ய மாட்டேன்னு அவங்க கேட்பாங்க. நீ சம்பாதிக்கிற காசில் இங்கே பிச்சு கொடுக்குறதா அங்கே பிச்சு கொடுக்குறதா அங்கே பிச்சு கொடுக்குறதா, நீ தலையை பிச்சுக்கிட்டு உட்கார வேண்டியதான். சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் லைஃப்லாம் வந்து நீங்கள் பெரிய இப்போ தான் நமக்குலாம் தெரியுது, இதனுடைய ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் கிடைக்கிது. தேவைகள் அதிகமாகிடுது. இந்த பக்கம் எங்கள் அம்மாலாம் கேட்குறாங்க, ரம்ஜானில் இங்கே உட்காந்துட்டேன், ஈதுக்கு போகலை, ஒரு வருஷம் ஈதுக்கு அவங்களுக்கு ஒரு ஹதியாக கொடுத்துட்டு இருந்தேன், இந்த வருஷம் எதுவுமே கொடுக்கல, சேலை ஒன்று எடுக்கலான்ட்டு அதுவும் மறந்துட்டேன், இங்கே இருக்கிற பரேஷான் பல பிரச்சனைகள் பல மண்ட வலிகள், அப்படி என்ன செஞ்சிட்டேன், அப்படி எதுவுமே சிந்திக்கலை, ஈதுக்கும் போகலை, ஒரு 2 நாள் தான் போனேன், இது முடிச்ச அடுத்த நாள் 2 நாள் போயிட்டு வந்தேன். திடீர்னு இப்போ முந்தானத்து ஒரு பஞ்சாயத்து ஒரு பேச்சுவார்த்தை, திடீர்னு ஃபோனில் வாக்குவாதம் ஆச்சு. என்ன செஞ்சேன்னு கேட்குறாங்க. நீ என்ன செஞ்ச எனக்கு இந்த ரம்ஜானுக்கு, நீ என்ன செஞ்ச, ஒரு சேலை வாங்கி கொடுத்தியாடா அப்படின்னு கேட்குறாங்க. இதனோட புது கேள்வியாக இருக்குது. என்ன வாங்கி கொடுத்த, ஒரு காசு கொடுத்தியா, அம்மா இந்தாங்க ரமதானில் இந்தாங்க ஒரு பரக்கத்தை வச்சுக்கோங்க, அப்படி எதாவது கொடுத்தியா, அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்யலை அப்படின்றாங்க. என்னடா இதுப்பா, இத்தனை வருஷமாக அல்லாஹ் உனக்கு பரக்கத் செஞ்சான், நீ வந்து பயங்கரமாக பேசும். என் அத்தாம்மாலாம் அந்த ஒரு வயசு அந்த இது வந்த பிறகு அவங்களுடைய இதுவே மாறிடும், பேச்சுவார்த்தையே மாறிடும், டென்ஷன் ஆயிடுவாங்க. நீ இப்படி இருந்து அதனால தான் உனக்கு அல்லாஹ் பரக்கத் செய்யலாம் அப்படி இப்படின்னு. என்னடா கடந்த காலம் நம்ம செஞ்சதெல்லாம் மறந்துடுவாங்க. அவங்களுக்கு இருக்கிற நெருக்கடியில் நம்மளை என்ன செய்வாங்கன்னா அப்படி கார்னர் பண்ணுவாங்க. ஒன்றும் செய்ய முடியாது. பா லைஃப் இருக்குதே, இன்றைக்கி வரக்கூடிய விலைவாசி அது இதுன்ட்டு பயங்கரமான லைஃப். இந்த ரசீனு அப்படி பட்டு மாறலாம் இருக்க முடியாது ரசீனு. பல அப்போது நல்லா சம்பாதிக்கணும், சம்பாத்தியம் ரொம்ப முக்கியம்ல. இப்போ சம்பாத்தியம் எப்படி, எந்த துறைக்கு போனாலும் திறமை வேணும், ஸ்கில் வேணும், வேகம் வேணும், முயற்சி வேணும், ஹார்ட் ஒர்க் வேணும், திறமை வேணும், மேனேஜ் பண்ணுற ஆற்றல் வேணும், உழைப்பு வேணும். அது வளர்க்கக்கூடிய இடம் தான் நம்ம இங்கே இருக்கிறது. இப்போ விட்டுட்டா வளர்க்க முடியாது. இதெல்லாம் வளர்த்துக்குன்னு நினச்சிக்கோவேன், கோடீஸ்வர பரம்பரை சார்ந்தவங்க கூட நடுத்தருவுக்கு வந்துடுவான், சொத்தை ஃபுல்லாக அழிச்சிருவான். ஒருத்த கோடீஸ்வரனா பரம்பரையாக வர்றான், இந்த ஸ்கில்லு இந்த ஒரு இது பயிற்சி அவன்கிட்ட இல்லைண்டா அவன் கூட சொத்தை ஃபுல்லாக காலிப்போம். எத்தனை பேர் அந்த மாதிரி வர்றாங்க, அந்த எல்லாத்தையும் லாஸ் ஆகி கடைசியாக ஜீரோக்கு வர்றவங்க இருக்காங்க. எதுக்கு இவ்வளோ சொல்கிறேன் நான் சொல்ல வருவதனுடைய சுருக்க கருத்து என்னென்னா, இனி எப்படியோ வாங்கஜி முக்கியமான டைமில் வராமல் போயிட்டீங்களே, எங்கே போறிய, எங்கேருந்து வர்றியா, ஓ இந்த இது பண்ணிகிட்ருக்கீங்களா, அதனால் வந்து நீங்கள் தெளிவாக இது பண்ணுங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்க. சரி, அப்போ அல் ஃபஸ்லு சானி, ரெண்டாவது ஃபஸ்ல். அன் ஆயிஷத் ரலியல்லாஹு அன்ஹா காலத், ஆயிஷா நாயகி சொன்னார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள், இதா இஃப்ததஹ ஸலாத்த கால, தொழுகை ஆரம்பித்தால் சொல்பவர்களாக, சுபஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன், வ பிஹம்திக உன்னுடைய புகழை கொண்டு உன்னை நான் புகழ்கின்றேன், தபார கஸ்முக உன்னுடைய பெயர் உயர்ந்து விட்டது, ஓ தஆலா ஜத்துக, ஜத் என்றால் கண்ணியம், தஆலா உயர்ந்து விட்டது, உன்னுடைய கண்ணியம் உயர்வானது, உன்னுடைய பெயர் உயர்ந்தது, வலா இலாஹ கைருக்க உன்னை தவிர
வேறு இலாஹு கிடையாது. சுபஹானக்கல்லாஹும் பிஹம்திக்க வ தபாரக இஸ்முக வ தஆலா ஜத்துக்க வ லா இலாஹ கைருக்க. அப்போ அந்த சனா சம்மந்தப்பட்டு 3 ரிவாயத்து வருது. வஜ்ஜகத்துடைய ரிவாயத்து ஒன்று வருது, இன்னொரு அல்லாஹும் பாயித் பைனனா பைன ஹத்தாயான்ன்ற ஒரு ரிவாயத்து வருது. ரவாஹ் இப்னு மாஜான் அபி சயீத் வ கால திர்மிதி ஹாதா ஹதீஸுன் லா நஅரிஃபு இல்லா மின் ஹதீஸ் ஹாரிஸா வ குது துகுல்லிம ஃபீஹி மின் கிபத ஹிஃப்திஹி அன் ஜுபைர் இப்னு முத்இம் அன்னஹு ரஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள் ரசூலுல்லாவை பார்த்தார்கள், யுஸல்லி ஸலாத்தன், தொழுகின்றவர்களாக. கால, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹு அக்பர் கபீரா, அல்லாஹு அக்பர் கபீரா, அல்லாஹு அக்பர் கபீரா, வல்ஹம்துலில்லாஹி கஸீரா, வல்ஹம்துலில்லாஹி கஸீரா, வல்ஹம்துலில்லாஹி கஸீரா, வ சுப்ஹானல்லாஹி புக்ரத்தும் வ அசீலா என்று 3 முறை சொன்னார்களாம். எப்போ? தொழுகக்கூடிய அந்த தொழுக ஆரம்பிக்கும் போது ரசூலுல்லாஹ் இப்படி ஓதனதாக நான் பார்த்தேன். அடுத்து ரசூலுல்லாஹ் அதுக்கு அடுத்து துவா செஞ்சாங்களா, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானி மின் நஃப்ஹிஹி வ நஃப்ஸிஹி வ ஹம்ஸிஹி. 3 வார்த்தையை ரசூலுல்லாஹ் பயன்படுத்தியிருக்காங்க. யா அல்லாஹ் உன்னிடத்தில் புக்கரத்தும் வாசிலானா காலையிலும் மாலையிலும், அதான் அர்த்தம். புக்கரத்துன்னா காலையில், வ அசீலானா மாலையில். காலையிலும் மாலையிலும் சுப்ஹானல்லாவை நீ பரிசுத்தமானவன் என்று நான் சொல்கின்றேன். இப்போ அந்த அவுது பில்லாஹி அல்லாவை கொண்டு பாதுகாப்பு தேடுகின்றேன். மினஷ் ஷைத்தான், ஷைத்தானை விட்டு. ஷைத்தானுடைய எதை விட்டு? மின் நஃப்ஹிஹி, நஃப்ஹிஹி என்றால் ஊதுதலை விட்டு, ஷைத்தானுடைய ஊதுதலை விட்டு. வ நஃப்ஸிஹி, துப்புதலை விட்டு. நஃப்ஸ் அப்படின்னா துப்புதல், ஷைத்தானுடைய துப்புதலை விட்டு. வ ஹம்ஸிஹி, ஹம்ஸ் என்றால் ஊசலாட்டத்தை விட்டு. ஊதுதலை விட்டு, துப்புதலை விட்டு, ஊசலாட்டத்தை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். ஏன்னா தொழுகையில் நின்றோன்னு ஊசலாட்டம் ஏற்படும். அதனால் ஷைத்தானுடைய இந்த இதை விட்டு பாதுகாப்பு தேடுறாங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானி மின் நஃப்ஹிஹி வ நஃப்ஸிஹி வ ஹம்ஸிஹி. ரவாஹ் அபு தாவூத் இப்னு மாஜா இல்லா அன்னஹு லம் யذ்குரு அல்ஹம்துலில்லாஹி கஸீரா வ தக்கர ஃபீ ஆகிரிஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வ கால உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த 3 வார்த்தைக்கு அர்த்தம் சொல்கிறாங்க. அது என்ன? ஊதுதல், துப்புதல், அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? ஊசலாட்டம். இது 3க்கு என்ன அர்த்தம்னா, நஃப்ஹுஹு அப்படின்னா கிபுர்னு அர்த்தம். ஷைத்தானுடைய ஊதுதல் அப்படின்னா பெருமைன்னு அர்த்தம். ஷைத்தானுடைய ஊதுதல் என்பதற்கு அர்த்தம் பெருமை. துப்பல் என்பதனுடைய அர்த்தம் கவிதைகள், கெட்ட கவிதைகள், சினிமா பாடல்கள், ஆபாசமான, அதெல்லாம் கவிதை தானே, ஆபாசமான பாடல்கள், அல்லாவையும் ரசூலையும் விட்டு மறக்கடிக்கக்கூடிய அந்த மோசமான பாடல்கள் இருக்குது. இதை தான் துப்புதல், ஷைத்தானுடைய துப்புதல். அதுதான் இந்த சினிமா பாடல்கள், இந்த கெட்ட கவிதைகள். வ ஹம்ஸுஹு அப்படின்னா அல் மௌத்தத் அப்படின்னு போட்டிருக்காங்க. மௌத்தத் என்றால் அவனுக்கு ஏற்படுகின்ற மனக்குழப்பம், அவனுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய மனக்குழப்பம். அவனு ஏற்படக்கூடிய மனக்குழப்பம். நஃப்ஹு அல் கிபுரு வ நஃப்ஸுஹு அஷ்ஷரு வ ஹம்ஸுஹு அல் மௌத்தத் அப்படின்னு போட்டிருக்காங்க. அன் சமரத் இப்னு ஜுந்தப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னஹு ஹஃபில அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்தத்தைனி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 முறை மௌனமாக இருப்பதை நான் பதிவு செய்து வைத்திருக்கிறேன். 2 சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் மௌனமாக இருந்தாங்க தொழுகைக்குள்ளே. அதை நான் நினைவில் வைத்துள்ளேன். ஹஃபில என்றால் நினைவில் வைத்துள்ளேன், மனனம் செய்து வைத்துள்ளேன். எந்த 2 நேரம்? சக்தத்தன் இதா கப்பர, தக்பீர் கட்டினோன்னா உடனே என்ன செய்ய மாட்டாங்க? ஓத மாட்டாங்க. கொஞ்சம் லைட்டாக ஒரு அமைதி. அடுத்து வ சக்தத்தன் இதா ஃபரக மின் கராஅத்தி கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன் என்று ஓதுன பிறகு ஒரு அமைதி, ஒரு கேப். இந்த 2 நேரத்தில் ரசூலுல்லாஹ் எதையும் ஓதாமல் என்ன செஞ்சாங்க? மௌனமாக இருந்ததாக சமரத் இப்னு ஜுந்தப் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. அப்போ தக்பீர் கட்டினோன்னே ஒரு லைட்டாக ஒரு சைலண்ட்டு, அதுக்கு பிறகு ஆரம்பிக்கிறது. அதுக்கு பிறகு கிராத் கைருல் மஹ்லூபி அலைஹிம் வலல்லாலின் ஓதன பிறகு ஒரு லைட்டான சக்தத், ஒரு அமைதி.
ஃபரஹன முடித்த பிறகு தம்ம ஃபஸத்தகஹு உபய் இப்னு கஅப் ரவாஹு அபூ தாவூத் ரவத் திர்மிதி இப்னு மாஜா வ தாரமி நஹ்வஹு அன் அபீ ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு قال கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா நஹல மினர் ரக்அத்தி ஸானியத்தி ரெண்டாவது ரக்காயத்திற்காக எழுந்திருக்கிற போது, அதாவது ரெண்டாவது ரக்காத்திலிருந்து எழுந்திருக்கிற போது, அதாவது மூணாவது ரக்காத்துக்கு ரெண்டாவது ரக்காத்திலிருந்து எழுந்திருக்கிற பொழுது இஸ்தஃப்தஹல் க்ராஅத பி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் உடனே என்ன செஞ்சிருவாங்க, கிராத் ஓத தொடங்கிடுவாங்க. என்ன செய்ய மாட்டாங்க அந்த இடத்துல, வலம் யஸ்குத் அந்த நேரத்தில் அமைதியாக இருக்க மாட்டாங்க. மூணாவது ரக்காத்து எந்திரிச்சோன்னு அல்ஹம்து சூரா ஓதிடுவாங்க. அந்த இடத்துல என்ன செய்ய மாட்டாங்க, அமைதியாக இருக்க மாட்டார்கள். அப்போ ரெண்டாவது ரக்காத்திலிருந்து மூணாவது ரக்காத்திற்கு எழுந்திரித்தால் உடனே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று கிராத்தை ஆரம்பித்து விடுவார்கள். அந்த இடத்துல சுக்கூத்தாக இருக்க மாட்டார்கள். ஹாக்கதா ஃபி சஹீஹ் முஸ்லிம் وذكره الحميدي في أفراده وكذا صاحب الجامع المسلم وحده. الفصل الثالث عن جابر بن عبد الله رضي الله عنه قال كان النبي صلى الله عليه وسلم إذا استفتح الصلاة தொழுகையை ஆரம்பித்தால் நபி அவர்கள் கப்பர தக்பீர் சொல்வார்கள். சும்மா கால பிறகு இப்படி சொல்வார்கள், இன்ன சலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அன அவ்வலுல் முஸ்லிமீன் அல்லாஹும்ம ஹ்தினி லி அஹ்ஸனில் அஅமாலி வ அஹ்ஸனில் அக்லாகி லா யஹ்தி லி அஹ்ஸனிஹா இல்லா அன்த வ கினி ஸய்யில் அஅமாலி வ ஸய்யில் அக்லாகி லா யகி ஸய்யஹா இல்லா அன்த ரவாஹு நஸாயி. ஏற்கனவே வந்தது தான். அன் முஹம்மது இப்னு மஸ்லமா கால இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா காம யுஸல்லி தத்தவ்வுஅன் நஃபீலான தொழுகைக்காக எந்திரித்தால் கால ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், அல்லாஹு அக்பர் வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபத்தர ஸமாவாத்தி வல் அர்லி ஹனீஃபம் முஸ்லிமா வமா அன மினல் முஷ்ரிகீன். ஃபத்தரனா என்ன அர்த்தம் சொன்னோம், முன்மாதிரி இல்லாமல். ஹலக்கனாலும் படைத்தான், ஃபத்தரனாலும் படைத்தான். ஆனால் ஃபத்தர என்பது எந்த வித முன்மாதிரியும் இல்லாமல் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். வானபூமி அல்லாஹ் படைச்சான். அதுக்கு முன்னாடி இப்போ எதுக்கும் நமக்கு ரோல் மாடல் இல்லை. அல்லாஹ் அவனுடைய அறிவை கொண்டு இந்த முன்மாதிரியும் இல்லாமல் படைத்தான்ற அர்த்தத்துக்கு வரக்கூடிய வார்த்தை தான் ஃபத்தர என்கிற வார்த்தை. وذكر الحديث مثل حديث جابر إلا أنه قال وأنا من المسلمين اللهم أنت الملك لا إله أنت سبحانك وبحمدك ثم يقرأ رواه النسائي. அடுத்து பாபுல் கராத்தி ஃபி ஸலாத் தொழுகையிலே கராத் ஓது சம்பந்தப்பட்டு வரக்கூடிய பாபு. அல் ஃபஸ்லுல் அவ்வல் அன் உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா ஸலாத்த தொழுகை என்பதே கிடையாது லிமன் லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப் ஃபாத்திஹா சூராவை ஓதாதவருக்கு தொழுகை என்பதே கிடையாது. ஓகேவா, முத்தஃபகன் அலைஹி, இது புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ரிவாயத். அப்போ இந்த ஹதீஸின் படி பார்க்கும்போது தனியாக தொழுபவர், இமாமை பின்பற்றி தொழுபவர், சப்தம் விட்டு ஓதக்கூடிய தொழுகை, மெதுவாக ஓதக்கூடிய தொழுகை, உள்ளூரிலே தொழுகின்ற தொழுகை, முசாஃபிராக தொழுகக்கூடிய தொழுகை, எல்லா தொழுகையிலேயும் ஃபாத்திஹா சூராவை ஓத வேண்டும் என்பது ஜும்ஹூரான இமாம்களுடைய கருத்து. இந்த ஹதீஸின் படி லா சலாத்த லிமன் லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப்னு இந்த ஹதீஸை வச்சு ஜும்ஹூருல் உலமாவுடைய கருத்து என்ன, எல்லா தொழுகையிலையும் என்ன செய்யணும், கம்பல்சரி ஃபாத்திஹா ஓதிய ஆகணும் அப்படின்றது ஜும்ஹூருல் உலமாக்குடைய கருத்து. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க, இமாமை பின்பற்றி தொழுபவர் என்ன செய்ய தேவையில்லை, ஓதணும்னு அவசியம் இல்லை. பெரும்பாலான அறிஞர்கள் ஜும்ஹூருல் உலமாவுடைய கருத்து, ஒருத்தர் பின்னாடி நின்று தொழுகிறா கூட தனி அந்த துணை சூறா வேணால் ஓதாமல் இருந்துக்கலாம், ஆனால் ஃபாத்திஹா சூறா ஓதணும் அப்படின்றாங்க. அப்போ ஜும்ஹூர் ஏன்னா இந்த ஹதீஸ் இப்படி வந்துடுச்சு. அப்போ யாராக இருந்தாலும் தொழுகைக்கு வந்துட்டு அவன் கம்பல்சரி என்ன செய்யணும், அவர் முசாஃபிராக இருந்தாலும் தனியாக தொழுதாலும் எப்படி தொழுதாலும் ஃபாத்திஹா சூரா ஓதணுன்றாங்க. லா சலாத்த லிமம் லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப். முஸ்லீமுடைய ரிவாயத்தில் வருது, எப்படி வருது, லிமன் லம் யக்ரா பி உம்மில் குர்ஆனி ஃபசாயிதன். ஃபாத்திஹா சூராவையும், உம்முல் குர்ஆன் அதானே குர்ஆனுடைய தாய் ஃபாத்திஹா சூரா, ஃபாத்திஹா சூராவையும் அதற்கு மேலாக ஓதாதவருக்கு தொழுகை என்பது கிடையாதுன்னு முஸ்லீம் ரிவாயத்தில் வருது. ஆனால் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கால ஃபீஸ்முலா காலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ஸல்லா ஸலாத்தன், யார் தொழுகையை தொழுகின்றார், லம் யக்ரா ஃபீஹா பி உம்மில் குர்ஆன், அந்த தொழுகையிலே உம்முல் குர்ஆன் என்று சொல்லப்படுகிற ஃபாத்திஹா சூராவை ஓதவில்லை என்றால் ஃபஹிய ஹிதாஜுன் என்று சலாஸ் 3 முறை சொன்னார்கள். ஹிதாஜ் என்றால் குறையுள்ள தொழுகை, அது என்ன தொழுகை,
குறையுள்ள தொழுகை, கைரு தமாமின், ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்க, நிறைவு பெறாத குறையுள்ள தொழுகை அது என்று 3 முறை சொன்னார்கள். ஃபகீல் அலி அபி ஹுரைரா, அபு ஹுரைரா இடத்துல கேட்கப்பட்டது, இன்னா நகூனு வரா அல் இமாம், நாங்களோ இமாமுக்கு பின்னால், வரானா என்னது, முதுகு பின்னால், பின்னாடி நிற்கிறோம். ஃபகால இக்ரா பிஹா, நாங்கள் என்ன செய்யறதுன்னு கேட்க வர்றாங்க. நாங்கள் பின்னாடி இமாம் பின்னாடி நிற்கிறோமே, நாங்கள் என்ன செய்யறது? அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இக்ரா பிஹா ஃபி நஃப்சிக், எப்படி ஓது, உன நஃப்ஸுக்குள்ள மனசுக்குள்ளே ஓதிரு. நீ இமாம் பின்னாடி நின்றாலும் என்ன செஞ்சுக்கோ, ஃபாத்திஹாவை மட்டும் என்ன செஞ்சிரு, மனசுக்குள்ளே ஓதிரு. இன்னி சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், ரசூலுல்லாஹ் சொல்வதாக நான் கேட்டிருக்கிறேன். ஃபாத்திஹா சூராவை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, ரொம்ப அற்புதமான ஹதீஸ். காலல்லாஹு தஆலா, அல்லாஹ் சொல்கிறானா, கசம்து ஸலாத்த பைனி வ பைன அப்தி நிஸ்ஃபைன், தொழுகையை எனக்கும் என் அடியார்களுக்கு மத்தியிலே 2 பாதியாக நான் பிரித்து விட்டேன். அல்லாஹ் என்ன சொல்கிறா, ஹதீஸுல் குதுசி, கசம்து அஸ்ஸலாத்த பைனி வ பைன அப்தி நிஸ்ஃபைன், 2 பாதியாக தொழுகையை பிரிச்சுட்டேன். ஒரு பாதி எனக்கு, இன்னொரு பாதி என்னோட அடியார்களுக்கு. எப்படி, ஒரு அடியார் என்ன செய்கிறாரு, எங்கே இருக்கு, ஒலி அப்தி மா சால, என்னுடைய அடியான் என்ன கேட்குறானோ அது அவனுக்கு கிடைக்கும், அது அவனுக்கு உரியது. ஃபஇதா கால அல் அப்து, ஒரு அடியான் தொழுகையில் ஓதுறாரு, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதுறார். இப்படி ஓதுனா அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லுவான், இந்த ஹாலோட நீங்கள் தொழுதிங்கன்னா தொழுகையில் சிந்தனை மாறாது. நம்ம அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுனா கால் அல்லாஹு தாலா, அல்லாஹ் இப்படி சொல்லுவானா, என்ன சொல்லுவான், ஹமிதனி அப்தி. அல்லாஹ் என்ன சொல்லுவானா, நம்ம அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொன்னால் அல்லாஹ் என்ன சொல்லுவான், என் அடியா என்ன புகழ்றான்டா அப்படின்னுவானா. அர் ரஹ்மான் இர் ரஹீம் அப்படின்னு நம்ம ஒரு அடியான்னு சொன்னால் அல்லாஹ் சொல்லுவானா, அஸ்னா அலைய அப்தி, அல்லாஹ் என்ன சொல்லுவான், என்னுடைய அடியான் என்னை துதித்து விட்டான். அஸ்னா என்றால் என்ன அர்த்தம், துதித்து விட்டான். வ இதா கால மாலிக் யௌமித்தீன், மாலிக் யௌமித்தீன், அந்த யௌமுத்தீன் கியாமத்துடைய அரசன் யார் தான், அதிபதி யார், அல்லாஹ் அப்படின்ற அந்த வார்த்தையை சொன்னோன்னே அல்லாஹ் என்ன சொல்லுவான், மஜ்ஜதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான். என்ன அடியான் என்ன செஞ்சிட்டான், கண்ணியப்படுத்திட்டான். அல்லாஹ் சொல்லுவானாங்க, அனசே தூக்கத்தில் இருக்கியா, இதா கால ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தீன், அல்லாஹ் உன்னையே வணங்குறேன், உன்னிடத்திலேயே உதவி தேடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே அல்லாஹ் சொல்லுவானா, ஹாதா பைனி ஒ பைன அப்தி, இதுதான் எனக்கும் என்னுடைய அடியாருக்கும் மத்தியிலே உள்ளது. ஒலி அப்தி மா சால, என்னுடைய அடியான் என்ன கேட்குறான்னு அது அவனுக்கு கிடைக்கும். புரிஞ்சா, அல்லாஹ் பதிலுக்கு சொல்லுவானா, ஃபஇதா கால யஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலத்தாலீன் என்று ஓதனா அல்லாஹ் என்ன சொல்வானா, ஹாதா லி அப்தி ஒலி அப்தி மா சால, இதுதான் என்னுடைய அடியாருக்கு உரியது, என்னுடைய அடியான் என்ன கேட்குறானோ அது அவனுக்கு கிடைக்கும்னு அல்லாஹ் என்ன செய்வானா, சொல்வானா. புரிஞ்சு, அல்ஹம்து சூரா ஓதும் போது எப்படி இருக்குது புரியுதா, நம்ம அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்னா அல்லாஹ் ஹமீதனின்னு சொல்லுவான், அர் ரஹ்மான் இர் ரஹீம் சொன்னால் அஸ்னா அப்தின்னு சொல்லுவான், மாலிக் யௌமித்தீன்னா மஜ்ஜதனி அப்தின்னு சொல்லுவான், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈனா என்ன சொல்லுவான் அல்லாஹ், ஹாதா பைனி ஒ பைன அப்தி ஒலி அப்தி மா சாலன்னு சொல்லுவான். அதே மாதிரி இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் லாஸ்ட் சொன்னால் ஒலி அப்தி மா சால, ஏன்னா அது துவா தானே. ரவாஹு முஸ்லிம், இது முஸ்லீமில் வரக்கூடிய ஆத். ஆனால் அனஸின் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அபா பக்கர் வ உமர், இவங்க எல்லாருமே கானு இருந்தார்கள், யஃப்ததிஹூன ஸலாத்த பி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இவங்க எல்லாரும் தொழுகை எதை கொண்டு ஆரம்பிக்கின்றவர்களாக இருந்தார்கள், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் கொண்டே ஆரம்பிக்கின்றவர்களாக இருந்தார்கள். ரவாஹு முஸ்லிம். இப்போ இந்த ஹதீஸை வச்சுட்டு விரிவுரை என்ன சொல்கிறாங்க அப்படின்டா, அப்போ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனை கொண்டு ஆரம்பி, அப்போ சனா ஓதலையா, பிஸ்மில்லா அவுதுபில்லா சொல்லலையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்போ சொல்கிறாங்க, அப்படிலாம் கிடையாது, தக்பீர் தஹ்ரீமாவுக்கு பிறகு சனா ஓதி கிராத் ஆரம்பிக்கும் போது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஃபாத்திஹா சூராவை கொண்டு ஆரம்பித்தாங்கன்றது தான் இதனுடைய கருத்து. பிஸ்மில்லா ஓதலை அப்படின்ற கருத்து இந்த ஹதீஸில் கிடையாது. ரசூலுல்லாஹ் சப்தம் இல்லாமல் கூட என்ன செஞ்சுருக்கலாம், பிஸ்மில்லா ஓதி இருக்கலாம்.
எப்படி அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானின் சத்தம் இல்லாமல் ஓதினாங்களோ அதே போன்று பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமும் சத்தம் இல்லாமல் ஓதிருக்கான்றதான் இந்த ஹதீஸுடைய கருத்தை ஒழிய ஸ்ட்ரைட்டாக தக்பீர் கட்டினோட சனாகினா எதுவும் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக ஃபாத்தியா சூரா ஆரம்பித்தாங்கன்ற அர்த்தத்தை இந்த வெளிப்படையான கருத்தை ஹதீஸை வச்சு நம்ம சொல்லிடக்கூடாதுன்றாங்க. ஆனால் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அம்மன சலாத் சொல்லும் போது பேர் வரும்போது வரமாட்டுது, என்ன தூக்க கலக்கத்தில் இருக்காங்க, ஆசிக் உமருக்கு தூக்கம் வந்துருச்சு, வாய் திறக்க உமர் ஃபருக்லாம் வாய் திறக்க முடியல. இன்னும் அந்த சிபிஎஸ் ஸ்கூலுடைய கிளாஸ் ரூமே அவனுடைய ஃபிக்கரில் ஓடிக்கிட்டு இருக்குது. என்ன எப்படிலாம் நம்ம உட்காந்து தூங்கணும், எப்படி சேட்டை பண்ணணும், எப்படி ஜாலியாக சுற்றணும், எப்படிலாம் படிக்கிறன்ற பேர் டெய்லியும் ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணோம், அதுவே கனவு நிற்கிது. இன்னொரு தடவை ஸ்கூல் போறியா, அல்லாஹுக்கா பாதுகாக்கணும். இதா அம்மன இமாம் ஆமீன் சொன்னால், இமாம் ஆமீன் சொன்னால் ஃப அம்மீனோ நீங்களும் என்ன செய்யுங்க, ஆமீன் சொல்லுங்க. ஃப இன்னஹு மன் வாஃபக தஅமீனுஹு தஅமீனல் மலாயிகா, யாருடைய ஆமீன் மலக்குமாருடைய ஆமீனுக்கு ஒத்து போகிறதோ. பலந்து சூரா முடிக்கும் போது ஆமீன் இமாம் சொல்கிறாரு, நம்மளும் சேர்ந்து ஆமீன் சொல்கிறோம். நம்முடைய ஆமீன் சொல்லுதலும் மலக்குமார்கள் ஆமீன் சொல்வதும், ஏன்னா நம்ம அல்லும் சூரா ஆமீன் சொல்லும் போது யாரும் சொல்லுவாங்க, மலக்குமார்கள். ரெண்டு ஆமீனும் முவாஃபகத்தானால் குஃபிர லஹு மா தக்கத்தம மின் தம்பிஹி, அவருடைய முன் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். ஓகேவா? இதா அம்மனல் இமாமு ஃப அம்மீனு ஃப இன்னஹு மன் வாஃபக தஅமீனுஹு தஅமீனல் மலாயிகா குஃபிர லஹு மா தக்கத்தம். ஏங்க ஆமீன் சொல்கிற வழிமுறை மார்க்கத்தில் இருக்கா, கூட்டுதுவா இருக்கான்னா தொழுகைக்குள்ளேயேங்க இருக்குது. தொழுகைக்குள்ளேயே இருக்கும்போது தொழுகைக்கு வெளியே கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது? இப்போ இது செய்யக்கூடாத ஒரு காரியம். கூட்டுதுவாலாம் ஆமீன் கேட்டுறக்கூடாது. என்ன செய்கிறாங்க, தொழுகை முடிச்சோன்னே மௌனே ஃபஸ்ட்டு சஃபில் உட்காந்தாலும் பாஞ்சு வெளியே வர்றாங்க. பின்னாடி அம்மூண்டு பேர் உட்காந்துருக்கான், 10 சஃபு உட்காந்துருக்கான், இவன் ஃபஸ்ட் சஃபில் உட்காந்துருக்கான். இவனுக்கு துவா சொல்கிறதுல ஆமீன் சொல்கிறதுல உடன்பாடு இல்லை. ஓகே, உடன்பாடு இல்லைனா தப்பு இல்லை, உன்னுடைய கருத்து உன்னுடைய நிலைப்பாடு. இவன் என்ன செய்கிறான், எனக்கு இதில் உடன்பாடு இல்லைன்றது ஒட்டுமொத்த எந்த பள்ளிக்கே காட்டணும்னு நினைக்கிறான். ஏன் அமைதியாக உட்காரு, நீ ஆமீன் சொல்லாமல் உட்காரு. என்ன செய்வான், அங்கேருந்து எந்திரிப்பான், இப்படி பாம்பான், பார்த்துட்டு அப்படி பாஞ்சு என்ன செய்கிறது, ஒவ்வொருத்தனுடைய முதுகாக தாண்டி என்ன செய்கிறது, அதை புறக்கணிக்கிறோமா. ஏன்னா நம்மளாம் பிதாயத் செஞ்சிட்டோம். பிதாயத் செஞ்சால் நரகம். குல்லு பிதாயத்தின் லலாலா குல்லு லலாத்தையும் ஃபிட்னார். அப்போ ஆமீன் சொல்கிற அம்முட்டு பேர் நரகவாசி. இதுதான் நிலைப்பாடு. இப்படி தான் அதாவது ஒரு நிலைப்பாடு, ஒரு ஆய்வுன்றது இன்னொரு பக்கம் இருக்கிறவங்களாம் நரகவாசி ஆக்கிறதல்ல. நமக்கு ஒரு நிலைப்பாடு பிடிக்கலையா, அதை நம்ம பயணித்து போயிடணும். எதிர்த்தரப்பு இருக்கிறவங்களும் நரகவாசி அப்படி நம்ம தேவையில்லை. அப்படி இமாம்கள் அப்படி காட்டி கொடுக்கல. எவ்வளோ நட்போடு இருந்தாங்க. 4 வேணாண்டாங்க. இப்போ என்னென்னா என்டிஎஃப்லேருந்து இன்னொரு கூட்டம் பிரிஞ்சிருக்கு தெரியுமா. நேற்று 2 நாள் என்டிஎஃப்னு ஒன்று ஆரம்பித்தார், பிஜே ஆரம்பித்தான். அது போனா இப்போ என்டிஎஃப்லேருந்து எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லி ஒரு 10 பேர் சேர்ந்து பேட்டி கொடுக்குறான். திராவிட கழக ஏகத்துவ ஜமாத்தான், திராவிட ஏகத்துவ ஜமாத்துன்னு போட்டிருக்காங்க. வச்சு கிளிகளையும் இழிக்கிறாங்க. அடுத்து ஒரு கூட்டம் வந்துருச்சுறான்னு என்டிஎஃப்ல பிஜே நிர்வாகம் ஒழுங்காக பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு பிரிஞ்சு ஒரு 10 பேர் இப்போ புதுசாக திராவிட ஏகத்துவ ஜமாத். என்னடா திராவிடெல்லாம் வருது, என்னடா கட்சி மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஆனால் இமாம்கள் எவ்வளோ இணக்கமாக இருந்தாங்க. சுபஹானல்லாஹ். இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அடக்கப்பட்ட பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலுக்கு இமாம் ஷாஃபி தொழுக போகிறாங்க. இமாம் ஷாஃபி அங்கே தொழுக போகும்போது என்ன செய்கிறாங்க, ஃபஜ்ரில் ஷாஃபி மதுஹபில் என்னது குனூத் உண்டு. இமாம் ஷாஃபி இமாம் அபு ஹனீஃபா அடக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல பள்ளிவாசலில் போய் தொழுகும் போது ஃபஜ்ரில் குனூத் ஓதலை. அப்போ கேட்டாங்க, ஏங்க நீங்கள் ஃபஜ்ரில் குனூத் ஓதலை அப்படின்னு கேட்டப்ப இமாம் ஷாஃபி இமாம் சொன்னாங்கன்னா, இது அவங்க அடக்கப்பட்ட பள்ளிவாசல், அங்கே அடக்கப்பட்டிருக்கிறாங்க, இந்த இடத்துல அவங்களுடைய ஆய்வை நான் மதிக்கிறேன்னு சொன்னாங்க. அவங்களுடைய ஆய்வை, அவங்க இஜ்திஹாதை நான் மதிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பாருங்கள் எப்படி இமாம் ஷாஃபி தனக்கு ஏதாவது ஹாஜத்து நிறைவேற வேண்டும் என்றால், தனக்கு ஏதாவது ஹாஜத்து நெருக்கடியாக இருந்தால், இமாம் அபு ஹனீஃபா அடக்கப்பட்டிருக்கிற பள்ளிவாசலுக்கு சென்று 2 ரக்காத் தொழுது அவங்களுடைய மக்பராவுக்கு அருகாமையில் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ செய்வார்களாம். அவங்களுடைய ஹாஜத்தை அல்லாஹ் உடனே நிறைவேற்றி தருவான் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னதாக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட ஒரு அற்புதமான செய்தி இது. அப்போ பாருங்கள், இஜ்திஹாதில் மாறு.
அபூ ஹனீஃபா இமாமுடைய மதாஹிபுடைய செயல்பாடுகள் பல விஷயங்களில் இமாம் ஷாஃபியுடைய மதாஹிபுடைய செயல்பாடுக்கு மாற்றமாக இருக்குது. ஆனால் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மதித்தாங்க, கண்ணியப்படுத்தினாங்க, ஆய்வை மதித்தாங்க. இன்றைக்கி அப்படியா இருக்குது? ஆனால் பிரிச்சிட்றாங்க, நீ பெரியாளா நான் பெரியாளா. அப்போ ஆய்வு கருத்து மாற்றம் ஹிலாஃப் என்பது வரும். அதனால தான் இஹ்திலாஃப் உம்மத்தி ரஹ்மத்துன் அப்படின்னு ஒரு ரிவாயத் சொல்கிறாங்க, ஒரு செய்தி. என்னுடைய உம்மத்துடைய இஹ்திலாஃப் கூட என்னுடைய உம்மத்துக்கு ரஹ்மத். ரசூலுல்லாஹ் 3 மாதிரி செஞ்சுருப்பாங்க, ஒரு விஷயத்தில் 4 விதமாக செஞ்சுருப்பாங்க. 4மே இந்த உலகத்தில் ஹயாத்தாக இருக்கும். பாருங்கள், சனா ரசூலுல்லாஹ் ஒரு டைம் வஜ்ஹத் ஓதிருக்கிறாங்க, ரிவாயத்து வருது. இன்னொரு டைம் சுப்ஹானக்கல்லாம் ஓதிருக்கான்னு வருது. இன்னொரு டைம் அல்லாஹ் பாய்துன்னு வருது. இப்போ 4 இமாம்கள் 4ஐயும் காட்டுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய 4 விதமான செயலும் உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஹயாத்தாக இருக்குது. அதுதான் இஹ்திலாஃப் உம்மத்தி ரஹ்மத்து. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய செயல்பாடுகளில் எந்த செயல்பாடும் உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் என்ன இருக்குது, ஏதோ ஒரு மதாஹிபுன்ற வழியில் அது ஹயாத்தாயிட்டு இருக்குது. ஏன்னா ரசூலுல்லாஹ் 4 விதமாக செஞ்சுருக்கிறாங்க. ஒருத்தர் இது ஓகே, ஒருத்தருடைய ஆய்வில் இது ஓகே, ஒருத்தருடைய ஆய்வு இது ஓகே, எல்லாமே ஹயாத்தாகுது. ஒன்று அபு ஹனஃபியா ஃபாலோ பண்ணப்படுது, இன்னொரு ஷாஃபியா ஃபாலோ பண்ணப்படுது, இன்னொரு மாலிக்கியா ஃபாலோ பண்ணுது. ஆனால் அவங்க மொத்தத்தில் ரசூலுல்லாஹ் செஞ்சது தான். அப்போ ரசூலுல்லாஹ் செஞ்ச செயல்கள் எல்லாமே அங்கங்கே இதுவாக இருக்குது. இதுதான் மதுஹப். எதுக்கு இது வந்துச்சு? தொழுகைக்குள்ளேயே ஆமீன் இருக்கும் போது அது தப்பான ஒரு செயல். ஒருவர் துவா செய்ய மற்றவர் ஆமீன் சொல்வது அல்லாஹ் அக்பர், அது பாவமான காரியம், அது செய்யவே கூடாது அப்படின்னு இருந்தால் அல்லாஹ் தொழுகைக்குள்ளே இன்னொரு காரியமாக வச்சுருக்க மாட்டான். அப்போ அது ஒரு மகத்தான காரியமாக இருக்க போய் தான் அல்லாஹ் தொழுகைக்குள்ளே வச்சுருக்கான்னும் போது, தொழுகைக்குள்ளேயே ஆமீன் சொல்கிற வலிமை இருக்கும் போது தொழுகைக்கு வெளியே ஒருவர் துவா செய்ய மற்றவர் ஆமீன் சொல்வதில் எப்படி தவறு ஏற்படும், அது எப்படி பாவமாகும், அது எப்படி நரகத்திற்கு கொண்டு சேர்க்கக்கூடிய பிதாத்தாகும். இந்த ஹதீஸே போதுமே ஆமீன் சொல்கிறதுக்கு. எவனா கேட்டானே என்ன தொழுகை ஆமீன் சொல்லாமா, என்ன ஆமீன் சொல்லலாம், தொழுகைக்குள்ளே ஆமீன் வச்சுருக்கேன், லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன், மண்டல மசாலா இருக்கா இல்லையா? ரசூலுல்லாஹ் ஹதீஸே வருது, புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத்து, இதா அம்மனல் இமாமு ஃப அம்மீனு ஃப இன்னஹு மன் வாஃபக தஅமீனஹு தஅமீனல் மலாயிகா குஃபிர லஹு மாத்தகம். தொழுகைக்குள்ளே அல்லாஹ் ஆமீன் வச்சிருக்கிறான், நீ தொழுகைக்குள்ளே ஆமீன் கேட்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? உனக்கு உடன்பாடுனா கிளம்பு, நீ செய்யாத, அடுத்தவன் செய்கிறவன்லாம் நரகவாசி ஆக்காது, முஷ்ரிக் ஆக்காது, அவ்வளோதான் சொல்லி முடிச்சிட வேண்டியது. விளங்குதா? முத்தஃபகுன் அலைஹி. இதா ஃபீ ரிவாயத், இன்னொரு ரிவாயத்தில் கூட இதா காலல் இமாமு கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன் ஃபகூலு ஆமீன் ஃபஇன்னஹு மன் வாஃபக கௌலுஹு கௌலல் மலாயிகா. யாருடைய வார்த்தை மலக்குமாருடைய வார்த்தையோடு ஒத்து போகிறதோ குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவருடைய முன்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். ஹாதா லஃப்லுல் புகாரி வலி முஸ்லிம் நஹ்வஹு. வஃபி உஹராலில் புகாரி கால இதா அம்மனல் காரி ஃப அம்மீனு. காரி ஆமீன் சொன்னால் நீங்களும் ஆமீன் சொல்லுங்கள். ஃபைனல் மலாய்க்கா து அம்மீனும், ஏன்னா மலக்குமாரில் ஆமீன் சொல்கிறாங்க. ஃபமன் வாஃபக தமீனு தமீனல் மலாய்க்கா குஃபிர் லஹு மா தகத்தம் மின் தம்பிஹி. எத்தனை ரிவாயத்து வருது பாருங்கள். ஓகேவா? நான் அபி மூசல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நோயாளியை பார்க்க போனால் கூட என்ன சொல்கிறாங்க? இதா ஹலத்துமுல் மரீல அவில் மையத்த ஃபக்கூலு ஹைரன். நீங்கள் பேசுனீங்கல்ல, நீங்கள் மையத்தை பார்க்க போகிறீங்களா அல்லது ஒருத்தர் சக்கராத்தில் படுத்து கிடக்கிறாரா, ஃபக்கூலு ஹைரன், போய் நல்லது சொல்லுங்கள். போச்சு, எத்தனை நாள் இருக்க போகிறீங்கன்னு தெரியல, சொத்தெல்லாம் பிரித்து எழுதி வச்சுருங்க, மண்டையை சீக்கிரம் போட்டுருவீங்க, அல்லாஹ் அக்பர், இப்படிப்பட்ட ஒரு நோயா, இப்படி சொல்லாதீங்க, கவலைப்படாதீங்க, சீக்கிரம் நல்லா குணப்படுத்திடுவாங்க. இதை விட நீங்கள் சிறப்பாக ஏன் ஃபஇன்னல் மலாயிக்கத்தை யூ அம்மினூன்னு அலாமா தக்கூலூன். நீங்கள் நோயாளிகிட்ட போய் மௌத்தானவங்கள்ட்ட போய் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு மலக்கு மேலே ஆமின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் நல்லதை சொல்லுங்கள் அங்கே போயின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. புரிஞ்சா? அது இலியாஸ் கரெக்டாக நேற்று நோட் பண்ணார் அந்த கிளாஸில் டைமிங். அப்போ என்னது சவுண்டு கேட்டோன்னு தான் அனசுக்கு ஒரு விழிப்பு வந்துச்சா, சவுண்டு வந்துருச்சுறான், இதை எடுத்து அடிக்க போவோம் கிளம்புவோன்ட்டு. அப்போ ஆமீன் சொல்கிறது இருக்குன்றதுக்கு சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஓதி முடிச்சுட்டு பல இதுகளை நம்மளை டைவர்ட் பண்ணுவாங்க. நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம சுன்னத்துல் ஜமாத், அஹ்லு சுன்னத்தி வல் ஜமா, இதில் நம்ம எந்த விதத்திலும் காம்ப்ரமைஸ் ஆகிடக்கூடாது. எல்லாரோடையும் பழகலாம், ஆனால் நம்ம அக்கீதாவை நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. ஓதி முடித்தோம் 4 காசு கிடைக்குது அப்படின்றதுக்காக ஜமாத் மாறிடக்கூடாது. புரிஞ்சா? நிறைய பேர் அப்படி தான் மாறிடுறாங்க.
பெரிய மதரசாவில் ஓதனவங்களாக இருக்கிறாங்க, தாய் கல்லூரியில் ஓதனவங்களாக இருக்கிறாங்க. பெரிய பெரிய மதரசாவை பார்த்தா என்ன செஞ்சிடறாங்க, காசு பணத்துக்காக தௌஹீதுக்கு போயிடுறாங்க, ஜாக்கு போயிடுறாங்க, பல கொள்கைக்கு போயிடுறாங்க. அப்படி நம்ம போயிடக்கூடாது. புரிஞ்சா? நம்ம சுன்னத்துல் ஜமாத்தில் உறுதியாக இருக்கணும். மண்டையை கழுவு வருவாங்க, நம்ம அதில் வந்து இதுவாயிடக்கூடாது. நட்பு இருக்கணும், பிரியம் இருக்கணும், பாசம் இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம். ஆனால் நம்ம கொள்கையில் நம்ம உறுதியாக இருக்கணும். அதுக்கு நம்மள்ட்ட அறிவு சரக்கு இருக்கணும். என்ன ரஹ்மத்துல்லாஹ். அன் அபீ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஸல்லைத்தும் நீங்கள் தொழுக ஆரம்பித்தால் ஃபஅகீமு ஸுஃபூஃபக்கும் உங்களுடைய சஃப்களை ஒழுங்குபடுத்தி கொள்ளுங்கள். சும்ம ஒழுங்குபடுத்தி கொண்டு லியஅம்முக்கும் உங்களில் ஒருவர் இமாமத் செய்யட்டும். ஃபஇதா கப்பர ஃபகப்பரு ஃபகப்பிரு அந்த இமாமாக இருக்கிறவ தக்பீர் சொன்னால் நீங்களும் தக்பீர் சொல்லுங்க. இதா கால கைருல் மஹ்லூபி அலைஹிம் வலல்லாலீன் என்று சொன்னால் ஃபகூலு ஆமீன் ஆமீன் என்று சொல்லுங்கள். ஏனென்றால் யுஜிபுக்குமுல்லாஹ் அவ்வாறு நீங்கள் சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான், பதில் அளிப்பான். உங்களுடைய துவாவுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், பதில் அளிப்பான். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் நீங்கள் ஓதும் அதுக்கு அல்லாஹ் பதில் அளிப்பான். ஃபஇதா கப்பர வரகா தக்பீர் சொல்லி ருக்கு போனால் நீங்களும் தக்பீர் சொல்லி ருக்கு செல்லுங்கள். இன்னல் இமாம எர்காவ் கபலக்கும் ஆனால் இமாம் உங்களுக்கு முன்னாடி ருக்கு போயிருப்பார். எர்ஃபாவ் கபலக்கும் உங்களுக்கு முன்னாடி அவர் எந்திரிச்சிருப்பார், அதை பார்த்து நீங்கள் எந்திரிப்பீங்க. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதில்க ஃபிதில்க அவரை கொண்டு நீங்களும் அவர் ருக்குவுக்கு போகும்போது முதல்ல அவர் போயிடுவார், அப்புறம் நீங்கள் போவீங்க. அவர் ருக்கு விட்டு எந்திரிக்கும் போது அதுக்கு பிறகு நீங்கள் எந்திரிப்பீங்க. முந்திரி கொட்ட மாதிரி நீங்கள் எந்திரிச்சிடக்கூடாது, முந்திரி கொட்ட மாதிரி முன்னாடி போயிடக்கூடாது. இதா கால சமியல்லாஹு லிமன் ஹமிதா சமியல்லாஹு ஹமீதா என்று சொன்னால் ஃபகூலு அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்த் யஸ்மஉல்லாஹு லக்கும் என்று ஓதுங்க. புரிஞ்சா? அல்லாஹ் உங்களுடைய குரலை என்ன செய்கிறான், கேட்கின்றான் என்று சொல்லுங்க. ரவாஹு முஸ்லிம். ஃபீ ரிவாயத்தில் லஹு அபீ ஹுரைரா வ கத்தாதா வ இதா கரஅ ஃபஅன்சிது இமாம் ஓதினால் நீங்கள் எப்படி இருங்கள், மௌனமாக இருக்க வேண்டும். இந்த வார்த்தை தான் இமாமுக்கு பின்னாடி நிற்கிறவங்க ஃபாத்திஹா சூரா ஓதக்கூடாது, அமைதியாக இருக்கணுன்றதுக்கு எந்த வார்த்தையை தான் பயன்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம ஹனஃபியில் என்ன செய்ய மாட்டோம், இமாமு தான் நமக்கு எல்லாமே, நம்ம பாடு அமைதியாக தக்பீர் கட்டி நின்றுக்க வேண்டியதான். அவர் ஓதுறாரு அவருடைய பிரச்சனை. ஏன் ஹதீஸ் இதா கரஅ ஃபஅன்சிது அவர் ஓதும் போது நம்ம கூட சேர்ந்து சத்தமாக ஓத வேண்டிய தேவையில்லை. அன் அபீ கத்தாதா கால கான நபியோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். யக்ரவு ஃபில் லொஹர் லொஹரிலே ஓதுகின்றவர்களாக இருந்தார்கள். ஃபில் ஊலையைனி முதல் 2 ரக்காத்திலே பி உம்முல் கிதாப் ஃபாத்திஹா சூராவையும் வ சூரத்தைனி என்ன ஓதுனாங்க, 2 சூறாக்களை ஓதுகின்றவர்களாக இருந்தார்கள். ஓகேவா? வஃபிர் ரக்காத்தைனில் உஹரையைனி பிறகு 2 இருக்கிற 2 ரக்காத்திலே உபி உம்மில் கிதாப் ஃபாத்திஹா சூராவை மட்டும் ஓதுவார்கள். ஓகேவா? வ யுஸ்மிஉனா அல் ஆயத்த அஹ்யானன் சில நேரங்களில் ஓதுகின்ற வசனங்களை எங்களுக்கு கேட்கும் அளவுக்கு ஓதுவார்கள், எங்களை கேட்க செய்வாங்க. அஸ்மா யுஸ்மியோ வ யுதவ்விலு ஃபிர் ரக்காத்தில் ஊலா முதல் ரக்காத்திலே நீட்டுவார்கள். மாலா யுதவ்விலு ஃபிர் ரக்காத்தி சானியா 2வது ரக்காத்தில் நீட்டாத அளவுக்கு முதல் ரக்காத்தில் நீட்டி ஓதுவாங்க. வ ஹாக்கதா ஃபில் அசர் அசர்லையும் இப்படி தான், வ ஹாக்கதா ஃபில் சுபுஹிலையும் இவ்வாறு தான். ஓகே, எத்தனை முடிஞ்சிருக்கு?